விசிடி நம்பர் 2362 2362. முரளி தேதி 10/11/1966 10/11/1966. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 3/7/2017 3/7/2017. இடம் காட்மண்டு, நேபாள். तो बाप बाप बन करके आया है. எனவே தந்தை தந்தையாகிவிட்டு வந்திருக்காரு. क्या माता नहीं, என்ன அம்மா இல்லை, माता था. அம்மாவாக இருந்தாரு. परम ब्रह्म था आदि में. ஆரம்பத்தில் பரம்பிரம்மாவாக இருந்தாரு. अभी अभी टीचर का रूप है. बड़े बच्चे बन गए. இப்பொழுது டீச்சர்னுடைய ரூபம் இருக்கா? பெரிய குழந்தைகள் ஆகிவிட்டோமா? या अबोध नाबालिग बच्चे हैं. புரிதல் இருக்கக்கூடிய குழந்தைகளாகவுமா, இல்லையானால் புரிதல் இல்லாத குழந்தைகளா? हैं? बड़े बच्चे बन गए. बच्चे பெரிய குழந்தைகள் ஆகிவிட்டோம். एडवांस बुद्धि वाले हो गए. குழந்தைகள் அட்வான்ஸ் புத்தி கொண்டவர்களாக ஆகிவிட்டனர். तो अभी बाप सुप्रीम टीचर का पार्ट बजा रहा है. எனவே இப்பொழுது தந்தை சுப்ரீம் டீச்சர்னுடைய பாட்டி செய்கிறார். और घोषणा भी करवा दी 76 से மற்றும் 76 இருந்து இந்த அறிவிப்பை செய்துவிட்டார். कि 76 है बाप का प्रत्यक्षता वर्ष. என்னவென்றால் வருடம் 76 தந்தையினுடைய பிரத்யக்ஷதா ஆண்டாகும். कौन से बाप का प्रत्यक्षता वर्ष? எந்த தந்தையினுடைய பிரத்யக்ஷதா ஆண்டு? आत्माओं के बाप का प्रत्यक्षता वर्ष ஆத்மாக்களின் தந்தையினுடைய பிரத்யக்ஷதா ஆண்டா, या मनुष्यों के बाप का प्रत्यक्षता वर्ष இல்லையானால் மனிதர்களின் தந்தையின் பிரத்யக்ஷதா ஆண்டாகுமா? है? मनुष्यों के बाप का प्रत्यक्षता वर्ष. மனிதர்களின் தந்தையின் பிரத்யக்ஷதா ஆண்டாகும். लेकिन मनुष्यों के बाप ஆனால் மனிதர்களின் தந்தை को सदगुरु के रूप में, மனிதர்களின் தந்தையை சத்குருவின் ரூபத்தில், सुप्रीम टीचर के रूप में, சுப்ரீம் டீச்சர்னுடைய ரூபத்தில், जगत माता के रूप में, உலக அம்மாவின் ரூபத்தில், मूल रूप में पहचानने वाले बच्चे कितने हैं? முக்கியமான ரூபத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் ஆவாங்க? है 4.5 लाख पहले ही निकल पड़ेंगे. 4.5 லட்சம் பேருன்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு 4.5 லட்சம் பேரு முதலியே வந்துருவாங்களா? 4.5 लाख पर राजाई करने वाले पहले नहीं निकलेंगे. 4.5 லட்சத்தின் மீது ராஜாங்கத்தை செய்யக்கூடியவங்க முதலில் வரமாட்டார்களா? राजा नहीं निकलेंगे. ராஜாக்கள் வரமாட்டார்களா? 4.5 लाख पर राजाई करने वाले एक 4.5 லட்சத்தின் மீது ராஜாங்கத்தை செய்யக்கூடியவர்கள் 108 राजाएं पहले निकल पड़ेंगे. 108 ராஜாக்கள் முதலில் வெளியே வருவார்கள். उन राजाओं के ऊपर कंट्रोल करने वाले महाराज அந்த ராஜாக்களின் மீது கண்ட்ரோல் செய்யக்கூடிய ही नहीं निकलेंगे. மகாராஜாக்கள் வரமாட்டார்களா? पहले महाराजाएं निकलेंगे या राजाएं निकलेंगे या முதலில் மகாராஜாக்கள் வெளியே வருவார்களா, ராஜாக்கள் வருவார்களா, இல்லையானால் प्रजा निकलेगी? பிரஜாக்கள் வருமா? हैं? पहले महाराजाएं निकलने चाहिए. முதலில் மகாராஜாக்கள் தான் வர வேண்டும். तो अभी 76 से எனவே இப்பொழுது வருடம் 76 இருந்து ब्रह्मा के द्वारा तीसरी सृष्टि रची गई. ब्रह्म பிரம்மாவின் மூலமாக பிராமணர்களின் 3வது உலகம் படைக்கப்பட்டது. की एडवांस पार्टी. அட்வான்ஸ் பார்ட்டி. क्या नाम दिया?
என்ன பெயர் கொடுத்திருக்காங்க? एडवांस पार्टी। அட்வான்ஸ் பார்ட்டி. नाम है प्रजापिता ब्रह्मा कुमार, प्रजापिता ब्रह्मा कुमार कुमारी। பெயர் என்னவாகும்? பிரஜாபிதா பிரம்மகுமார், பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரி. उनका संगठन ब्राह्मणों का। அவர்களின் பிராமணர்களின் சங்கடன். ये तीसरे ब्राह्मणों के संगठन की दुनिया निकल पड़ी। இந்த மூன்றாவது பிராமணர்களின் சங்கடனின் உலகம் வெளியே வந்தது. सन 76 के बाद வருடம் 76க்கு பிறகு. जो पहले ही घोषणा कर दी थी 10 साल पहले, எதற்காக? முதலில் 10 வருடங்களுக்கு முதலில் அறிவிப்பு செய்யப்பட்டது. 10 साल में पुरानी दुनिया का विनाश 10 வருடங்களில் பழைய உலகத்தின் அழிவு और नई दुनिया की स्थापना हो जाएगी। மற்றும் புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஏற்படும். लक्ष्मी नारायण के चित्र में लिखा हुआ है। லட்சுமி நாராயணனுடைய படத்தில் எழுதப்பட்டிருக்கு. क्या लिखा हुआ है? என்ன எழுதப்பட்டிருக்கு? है? है? हाँ, आने वाले 10 वर्षों में வரக்கூடிய 10 வருடங்களில் 66 की मुरली है। 66 முரளியாகும். पुरानी दुनिया का, ब्राह्मणों की पुरानी दुनिया का विनाश பிராமணர்களின் பழைய உலகத்தின் அழிவு और ब्राह्मणों की नई दुनिया की स्थापना हो जाएगी। மற்றும் பிராமணர்களின் புதிய உலகத்தின் படைப்பு ஏற்பட்டுவிடும். तो हम लोग अपन को कौन सी दुनिया में समझते हैं? எனவே நாம் நம்மளை எந்த உலகத்தினர் என்று புரிந்து கொள்கிறோம்? ब्राह्मणों की पुरानी दुनिया में बैठे हैं பிராமணர்களின் பழைய உலகத்தில் அமர்ந்திருக்கோமா? या ब्राह्मणों की नई दुनिया के संगठन में बैठे हैं? இல்லையானால் பிராமணர்களின் புதிய உலகத்தின் சங்கடனில் அமர்ந்திருக்கோமா? नई दुनिया के संगठन में बैठे हैं। புதிய உலகத்தின் சங்கடனில் அமர்ந்திருக்கிறோம். जिनके लिए भी टाइम निर्धारित कर दिया मुरली में யாருக்காகவும் முரளியில் நேரம் வந்து நிச்சயிக்கப்பட்டது. कि तुम बच्चों के लिए तमो प्रधान से सतो प्रधान बनने का टाइम என்னவென்றால் குழந்தைகளாகிய உங்களுக்கு தமோ பிரதான்ல இருந்து சத்தோ பிரதானமாக ஆகுவதற்கான நேரம் 40 से 50 वर्ष का है। 40 இருந்து 50 வருடத்திற்கானதாகும். लास्ट அவங்க சொல்றாங்க, பாபா இப்பதான் வந்திருக்கோம், பிறகு எப்படி கணக்கு? பாபா சொல்றாரு, கடைசியா வந்தாலும் कोई भले लास्ट में आया। பலே வந்து கடைசியாக வந்தாங்க. लक्ष्मी आ गई एडवांस ज्ञान में आ गई। லக்ஷ்மி அட்வான்ஸ் நாலேஜ்ல வந்தாங்களா? फिर பிறகு वो लक्ष्मी की बात याद नहीं आती? आती है बाबा। कहाँ याद आती? அந்த லக்ஷ்மியினுடைய விஷயம் வந்து ஞாபகத்தில் வருவதில்லையா? வருதுன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, எங்க வருது? अगर वो लक्ष्मी की बात याद आए तो ये बात आप बोलते ना, हम तो लास्ट में आए। ஒருவேளை அந்த லக்ஷ்மியினுடைய விஷயம் ஞாபகத்தில் வந்திருந்தால் பிறகு நீங்க இத சொல்லிருக்க மாட்டீங்க, நாங்க கடைசில வந்திருக்கோம் என்று. बाबा बोला ना 40 से 50 वर्ष तक लगता है। हाँ। तो பாபா சொல்லிருக்காரு இல்லையா, 40 இருந்து 50 வருடம் பிடிக்கும் என்று. हमको तो टाइम नहीं। तुम बच्चों के लिए तुम्हारे एक அப்ப வந்து அவ்வளவு டைம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, குழந்தைகளாகிய உங்களுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ये बोला இல்லன்னா ஒருத்தருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? तुम सब बच्चों के लिए बात बताई कि एक की அனைத்து குழந்தைகளுக்காகவும் அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கா? बात बताई। இல்லையானால் ஒருத்தரின் விஷயம் சொல்லப்பட்டதா? तुम सब बच्चों की नंबरवार बात बताई। குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருடைய வரிசைகரமான விஷயத்தை சொல்லிருக்கார். कि तुम्हारे लिए 40 से 50 वर्ष नुदे हुए हैं तमो प्रधान से सतो प्रधान बनने का। और साथ என்னவென்றால் குழந்தைகளாகிய உங்களுக்கு 40 இருந்து 50 வருடம் தமோ பிரதான்ல இருந்து சத்தோ பிரதானமாக ஆகுவதற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கு. साथ ये भी बता दिया कि लास्ट में आने वाले भी फास्ट जा सकते हैं। மற்றும் இதுவும் கூடவே சொல்லிவிட்டார், கடைசியில் வரக்கூடியவர்கள் கூட முன்னால் செல்லலாம். तो ये बात आपके ऊपर लागू नहीं होती है। எனவே இந்த விஷயம் உங்கள் மீது பொருந்தாதா?
नहीं बाबा होती है। होती है तो अभी नहीं कहना, हम तो बाद में आए हैं। பொருந்ததுன்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்லார், பிறகு இது சொல்லாதீங்க, நாங்க கடைசியாக வந்திருக்கோம்னு. है हम तो छोटे बच्चे हैं, हमें तो ब्रह्मा कुमारियों में भर्ती कर दो। நாங்க வந்து சிறிய குழந்தைகள், எங்களை வந்து பிரம்மகுமாரிகள்ல அட்மிஷன் செய்யுங்க. अरे कहाँ से? तो ब्रह्मा அங்க இருந்து தான் வந்திருக்கோம்னு சொல்றாங்க, பிரம்மகுமாரில இருந்து. कुमारी में छोटे बच्चे हैं, नाबालिग बच्चे हैं, எனவே பிரம்மகுமாரிகளில் சிறிய குழந்தைகள், புரிதல் இல்லாத குழந்தைகள், बोध बच्चे हैं, बच्चा बुद्धि है, குழந்தை புத்தி கொண்டவர்கள் இருக்காங்களா? बालिग बालिग बच्चे हैं, இல்லையானால் புரிதல் உள்ள குழந்தைகள் இருக்காங்களா? तो ये तो अबोध बच्चे हैं, ये तो नए எனவே இவங்க வந்து புரிதல் இல்லாத குழந்தைகள், नए आए हैं, புதுசா வந்திருக்காங்க, छोटे बच्चे हैं। சிறிய குழந்தைகள் ஆவாங்க. इनको ले जाओ ब्रह्मा कुमारियों में भर्ती कर दो। அதனால இவங்களை கொண்டு போய் பிரம்மகுமாரில அட்மிஷன் செய்யுங்க. तो पतित पावन बाप भी है, गुरु भी है, எனவே பतित पावन தந்தையும் ஆவார், குருவும் ஆவார், सारे संसार का गुरु है। முழு உலகத்தினுடைய குரு ஆவார். हाँ, हाँ। वो 10 वर्ष की घोषणा की है? बेसिक वाले ने जो मेमोरेंडम बनाया था उस टाइम में, वो भी निकलेगा ही नहीं। जो 10 वर्ष की जो घोषणा, हाँ वो क्या? वो मेमोरेंडम दबाया हुआ है। हर पैसे दे करके, आजकल नोटों की गड्डियां दे करके कुछ भी और அவங்க சொல்றாங்க 10 வருடத்தினுடைய அறிவிப்பு இருக்கு அப்படின்னா அந்த மெமரண்டம் வந்து எங்கேயோ வச்சிருக்காங்க இல்லையா பாபா? அதற்கு பாபா சொல்றாரு, இன்றைய உலகத்துல பணத்தினுடைய कार्ड में से निकलवा लो। पीछे निकलेगा कि नहीं निकलेगा? இந்த உலகத்துல வந்து பணம் கொடுத்தால், இன்றைய நாள்ல வந்து பணம் கொடுத்து விட்டு என்ன வேளாண்டும் செய்யலாம். அதாவது ரெக்கார்ட்ல இருந்து அதை வெளியேத்துட்டாங்க. निकलेगा कि नहीं निकलेगा? कोर्ट में से அது கிடைக்குமா இல்லையான்னு கேக்குறாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, कागज गायब हो रहे हैं कि नहीं? फाइलें की फाइलें கோர்ட்ல இருந்து பேப்பர்ஸ், ஃபைல் வந்து காணாமல் போகுதா இல்லையா? है? नहीं हो रहे हैं तो काय ஆகவில்லையா? ஆகுதுன்னு சொல்றாங்க. के बल पर हुए हैं? எனவே அது எதனுடைய பலத்தின்படி நடக்கிறது? அப்படி किस बात के बल पर எதனுடைய பலத்தின்படி? है? पैसे के बल पर कुछ भी करवा लो। பணத்தின் அடிப்படையில் எது வேணாலும் செஞ்சுக்கோங்க. इसी बल के ऊपर तो रावण राम को भी இந்த பலத்தால தானே ராவணன் ராமருக்கே चैलेंज देता है, சேலஞ்ச் கொடுக்கறாரு. अंदर से जानता है कि यही भगवान है, உள்ளுக்குள்ள இருந்து அவருக்கு தெரியும் இவர்தான் பகவான் என்று. लेकिन फिर भी ஆனால் அப்பொழுது கூட हमसे टक्कर लेके दिखाओ, எங்களோடு மோதி காமிங்க, हमारे मनोबल से टक्कर लेकर दिखाओ, எங்களோடு மனதின் பலத்தோடு மோதி காமிங்க, हमारे धन बल से टक्कर लेकर दिखाओ, हमारे तन बल से टक्कर लेकर दिखाओ, हमारे எங்களோடு மனபலம், உடலின் பலம், இதன் மூலமாக இதோடு மோதி காமிங்க. फॉलोअर्स बहुत हैं, तुम्हारे तो क्या मुट्ठी भर हैं, हम எங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க, ஆனா உங்களுக்கு வந்து கைப்பிடி அளவுதான் இருக்காங்க. भी निचोड़ के रख देंगे। நாங்க உங்களை பிழிஞ்சு வச்சிருவோம். जैसे तुम्हारे बाप को, तुम्हारे बाबा को सन 98 में दुर्गति की थी, எப்படி வந்து உங்களுடைய தந்தையை, உங்களுடைய பாபாவை வருடம் 98ல வந்து துர்கதி செஞ்சோமோ, 4 महीने के लिए 4 மாசத்துக்காக जेल में सड़ा दिया था, ஜெயில வச்சுட்டோம். ऐसे तुम्हारे हर सेंटर के मुखियाओं की वो ही दुर्गति करेंगे। அதே போல உங்களுடைய ஒவ்வொரு சென்டர்ல இருக்கக்கூடிய ஹெட்ஸுக்கு அதே மாதிரி நிலைமைதான் செய்வோம். जो दुर्गति तुम्हारे बाबा की 98 में की थी, எந்த துர்கதி உங்களுடைய பாபாவிற்கு 98ல செஞ்சோமோ, हर साल प्लान बनाते हैं लेकिन हिम्मत नहीं पड़ती। ஒவ்வொரு வருடமும் அவர்கள் பிளானை உருவாக்குகிறார்கள், ஆனால் தைரியம் வருவதில்லை. लेकिन बाबा पैसे की नरेंद्र मोदी ने
जो फाइल नया फाइल मोदी, वो अरे मोदी अभी आया है। அவங்க நரேந்திர மோடின்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, மோடியா? அவர் இப்பொழுதுதான் வந்தாரு. नहीं उसने निकाल उससे पहले ही फाइल निकल गई हो तो அதற்கு முன்னாலே ஒருவேளை அந்த ஃபைல் வந்து எடுத்துக்கினாங்க அப்படின்னா, सुभाष चंद्र बोस का फाइल अरे निकाल சுபாஷ் சந்திர போஸ்னுடைய ஃபைல்னு சொல்றாங்க. रहा है बाबा। अपने संग जो बात हो रही है उसकी बात करो। பாபா சொல்றாரு, எந்த பேச்சு நடக்குதோ அந்த விஷயத்தை பத்தி பேசுங்க. हिसाब से हम बोल सन 76 की बात बोली कि सन வருடம் 76 விஷயம் சொல்லப்பட்டது. 76 में दुनिया का विनाश हो जाएगा। என்னவென்றால் 76ல உலகத்தினுடைய அழிவு ஏற்பட்டுவிடும். ब्राह्मणों की दुनिया का विनाश हो जाएगा। பிராமணர்களின் உலகத்தின் அழிவு ஏற்படும். मेमोरेंडम बना हुआ है। तो जो मेमोरेंडम बना हुआ था ज्ञान எனவே எந்த மெமோரண்டம் வந்து உருவாகி இருந்ததோ, पत्रिका में छपा हुआ है, ஞானாமிர்த் மேகசின்ல வந்து அது அச்சடிக்கப்பட்டிருக்கு, चित्रों में छपा हुआ है, படங்களில் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு. वो चित्र उन्होंने कैंसिल कर दिए। அந்த படங்களை அவர்கள் கேன்சல் பண்ணிட்டாங்க. ये 4 चित्र जो साक्षात्कार से बनाए गए वो कैंसिल कर दिए ना? नहीं, இந்த 4 படங்கள் எது சாட்சாத்காரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அதை அவர்கள் கேன்சல் செஞ்சுட்டாங்க இல்லையா? कर दिए, रिकॉर्ड से गायब कर दिए। செஞ்சுட்டாங்க. அத வந்து ரெக்கார்ட்ல இருந்து காணாமல் போக வச்சாங்க. ऐसे ही वो मेमोरेंडम भी सन அதே போலவேதான் அந்த மெமோரண்டம் கூட 76-77 में ही வருடம் 76 77 उन्होंने गायब करवा दिया। அவர்கள் வந்து அதையும் வந்து காணாமல் போக வச்சாங்க. मोदी तो अभी आए हैं, वो क्या करेंगे? மோடி வந்து இப்பொழுதுதான் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு? उस टाइम का फाइल निकाल रहा था उस फिर वही फाइल अभी धरी है जो निकाल लेंगे। திரும்ப அவர் ஃபைல் பத்தி பேசுறாரு. அதற்கு பாபா சொல்றாரு, திரும்பவும் அதே ஃபைல் தான். ஃபைல் இப்ப இருக்கா என்ன அதை வெளியே எடுத்துன்னு வரதுக்கு? गायब हो गया वो। तो सारा जगत वर्ल्ड को कहा जाता है। எனவே முழு உலகம், ஜகத் என்பது வேர்ல்டுக்கு உலகத்திற்கு சொல்லப்படுகிறது. क्या कहा है என்ன சொன்னார்? कि सिर्फ भारत को कहा जाता है? இல்லையானால் வெறும் பாரதத்திற்கு சொல்லப்படுகிறதா? जगत वर्ल्ड को कहा जाता है। உலகம் என்பது வேர்ல்டுக்காக சொல்லப்படுகிறது. वो वर्ल्ड पिता है, அவர் உலக தந்தை ஆவார். सारी दुनिया का शासक है। முழு உலகத்தையும் ஆட்சி செய்பவர் ஆவார். विश्वनाथ है, शास्त्रों में विश्वनाथ के रूप में गाया हुआ है। விஸ்வநாத் ஆவார். சாஸ்திரத்தில் விஸ்வநாதர் என்ற அந்த ரூபத்தில் பாடப்பட்டிருக்கார். जो विश्वनाथ कोई भी बाहुबल के आधार पर, हिंसक युद्ध के आधार पर नहीं बन सका। யாராலையுமே அந்த விஸ்வநாதராக பாகுபலத்தின் மூலமாக, இம்சையின் மூலமாக யாராலையுமே அப்படி ஆக முடியவில்லை, न कभी बन सकेगा। மற்றும் எப்பொழுதுமே அப்படி ஆகவும் முடியாது. ये सिर्फ योग बल ही है। जिस இது வெறும் யோக பலம் தான் ஆகும். योग बल के आधार पर எந்த யோக பலத்தின் மூலமாக? शंकर के लिए गाया हुआ है। சங்கருக்காக பாடப்பட்டிருக்கு. विश्वनाथ விஸ்வநாதர். हर हर बम बम किस ஹர் ஹர் பம் பம் आधार पर? எதனுடைய அடிப்படையில்? हर हर महादेव शंभो काशी विश्वनाथ गंगे। ஹர் ஹர் மகாதேவ் சம்பு காஷி விஸ்வநாத் கங்கே. ये गाया हुआ இப்படி பாடப்பட்டிருக்கு இல்லையா? है या नहीं? कभी हुआ है या नहीं हुआ है? இருக்கா இல்லையா? எப்பொழுதாவது இப்படி ஆகுனாரா இல்லையா? हुआ है। ஆகுனாரு. तो देखो, जगत वर्ल्ड को कहा जाता है।
எனவே பாருங்கள், ஜகத் என்பது வேர்ல்ட், உலகத்திற்கு சொல்லப்படுகிறது. वर्ल्ड का शासक बनता है, அவர் உலகத்தின் ஆட்சி செய்பவராக ஆகுகிறார். सारी वर्ल्ड का पिता है. अभी முழு உலகத்தின் தந்தை ஆவார். उनको तो मालूम नहीं है, भक्ति मार्ग के देहधारी धर्म गुरुओं को. இப்பொழுது அவர்களுக்கு, பக்தி மார்க்கத்தின் தேகதார தர்ம குருக்களுக்கு இது தெரியாது. ड्रामा के प्लान अनुसार उनको भक्ति मार्ग का ही पार्ट बजाना है. क्या पार्ट ஏனெனில் டிராமாவின் பிளானின் அடிப்படையில் அவங்களுக்கு பக்தி மார்க்கத்தினுடைய பாட்டை தான் செய்யணும். बजाना है? என்ன பாட்டு செய்யணும்? भक्ति मार्ग के टंटे घंटे करते रहो. दिवाली आए பக்தி மார்க்கத்தினுடைய அந்த விஷயங்களை செஞ்சுனே இருங்க. तो बेहद के जो ब्राह्मणों की दुनिया वाले हैं वो दीपक जलाएंगे. தீபாவளி வந்துச்சு அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராமணர்களின் உலகத்தை சேர்ந்தவர்கள் விளக்கேற்றுகிறார்கள். है? छत के ऊपर चढ़ करके दिवाली देखेंगे. மாடியின் மீது ஏறிவிட்டு தீபாவளியை பாப்பாங்க. मुरली में भले बताया, முரளியில பலே இது சொல்லப்பட்டிருக்கு. तुम बच्चे छत के ऊपर चढ़कर दिवाली थोड़े ही देखेंगे. குழந்தைகளாகி நீங்கள் மாடியில் ஏறிவிட்டு தீபாவளி எல்லாம் பாப்பீங்களா என்ன? तुम तो देखेंगे भी नहीं. நீங்க பார்க்கவே மாட்டீங்க. तुम रावण का बुत बनाकर जलाएंगे. நீங்கள் ராவணனுடைய பொம்மையை உருவாக்கிவிட்டு அதை எரிப்பீர்கள். है? और वो देहधारी धर्म गुरु ब्राह्मणों की दुनिया के अंदर ही क्या शूटिंग कर रहे हैं? மற்றும் அந்த தேகதாரி தர்ம குருக்கள் பிராமணர்களின் உலகத்திற்குள்ளவே என்ன ஷூட்டிங் செய்கிறார்கள்? है? क्या पार्ट बजा रहे हैं? என்ன பாட்டு செய்றாங்க? है? 10 सिरों का रावण बनाते हैं या नहीं बनाते हैं? 10 தலை கொண்ட ராவணனை உருவாக்குறாங்களா இல்லையா? है? उसमें आग लगाते हैं या नहीं लगाते हैं? அதை எரிக்கிறாங்களா இல்லையா? तो उनको ये पार्ट बजाना ही है. எனவே அவங்களுக்கு இந்த பாட்டை செய்ய வேண்டும் தான். नौ देवी पूजन में 9 தேவிகளின் பூஜையில் 9 ब्रह्मा कुमारियों को 9 பிரம்மகுமாரிகளை 9 दुर्गा बना करके 9 துர்கையாக ஆக்கிவிட்டு दुनिया के सामने पूजन करते हैं या नहीं करते हैं? உலகத்திற்கு முன்னால் பூஜை செய்றாங்களா இல்லையா? है? करते हैं. செய்றாங்க. और भोग भी लगाते हैं. மற்றும் போகத்தை அர்ப்பிக்கிறாங்க. देहधारियों को भोग लगाते हैं या ब्रह्मा बैठा हुआ है? தேகதாரிகளுக்கு படைக்கிறாங்களா இல்லையா பிரம்மா அமர்ந்திருக்காரா? उन ब्राह्मणों से जाकर के पूछो. அந்த பிராமணர்களிடம் சென்று விட்டு கேளுங்க. क्या पूछो? என்ன கேளுங்க? है? तुम अपन को ब्रह्मा कुमार कुमारी कहते हो, तुम्हारा நீங்கள் தன்னை பிரம்மகுமார் குமாரிகள் என்று சொல்றீங்க. ब्रह्मा कहाँ है? அப்போ உங்களுடைய பிரம்மா எங்க இருக்காரு? है? ब्रह्मा சூக்ஷ்ம வதனத்தில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. कुमार यहाँ कूद पड़े அப்போ என்ன பிரம்மகுமாரர்கள் இங்க குதிச்சுட்டாங்களா? और ब्रह्मा सूक्ष्म वतन में है. மற்றும் பிரம்மா வந்து சூக்ஷ்ம வதனத்துல இருக்காரா? है? तो पूछ அவங்க அப்படிதான் சொல்றாங்க. तो ये எனவே கேளுங்க, ஒரு வாட்டி கேளுங்க. कैसे இது எப்படி? है? हमारे लिए इंतजार कर रहे हैं. हमारे लिए इंतजार कर रहा है. तुम भी शरीर छोड़ करके फांसी लगा के जाओ. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு நமக்காக அவர் காத்திருக்காருன்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, நமக்காக காத்து நிற்காரா? அப்ப நீங்களும் வந்து தூக்கு மாட்டிக்கின்னு போயிடுங்க. सूक्ष्म शरीर मिल जाएगा. பிறகு உங்களுக்கும் சூக்ஷ்ம உடல் கிடைத்து விடும். वो भी बेचारे ड्रामा के बंधन में बांधे हुए हैं. அவர்களும் பாவம் டிராமாவினுடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்காங்க. क्या என்ன? बांधे हुए हैं? டிராமாவினுடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்காங்க. ड्रामा का बंधन है. டிராமாவின் பந்தனம் இருக்கு. भक्ति मार्ग के टंट घंटे में बंधे हुए हैं. பக்தி மார்க்கத்தினுடைய வீணான ஆடம்பரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. क्या? என்ன? जैसे भक्ति मार्ग में எப்படி வந்து பக்தி மார்க்கத்தில் तांत्रिकों के द्वारा, औलियों के द्वारा தாந்திரிக் மூலமாக, औलिया மூலமாக
मैली विद्याएं की जाती हैं அழுக்கான வித்யாக்கள் செய்யப்படுகிறது और மற்றும் भूत प्रेत विद्या के द्वारा பூத பிரேதங்களின் அந்த வித்யா மூலமாக लोगों को प्रभावित किया जाता है। மக்களை வந்து பிரபாவத்தில் கொண்டு வரப்படுகிறது। ऐसे ही அதே போலவேதான் वो ब्राह्मण भी அந்த பிராமணர்களும் கூட तांत्रिकों का आधार लेकर के, मैली विद्या का आधार लेकर के மந்திரவாதியின் ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு, அழுக்கான வித்யாவினுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு भूत प्रेतों को तुम बच्चों में प्रवेश कराते भी हैं। பூத பிரேதங்களை குழந்தைகளாகி உங்களில் பிரவேசம் செய்ய வைக்கிறாங்க। और वो भूत प्रेत आत्माएं आकर बताती भी हैं। மற்றும் அந்த பூதங்கள் அந்த பூத ஆத்மாக்கள் வந்து சொல்லவும் செய்றாங்க। सारा एडवांस ज्ञान उनको है। முழு அட்வான்ஸ் நாலேஜும் அவங்களுக்கு இருக்குதான்। फिर उनसे पूछा जाता है பிறகு அவங்களிடம் கேட்கப்படுகிறது, तुम काहे के लिए ऐसा काम करते हो, நீங்க எதுக்காக இப்படிப்பட்ட செயலை செய்றீங்க, क्यों इस आत्मा के पीछे पड़े हो, ஏன் இந்த ஆத்மாவிற்கு பின்னால் இருக்கீங்க, कि इसको हम ले ही जाएंगे, என்னன்னா இவங்களை நாங்க அழைத்து செல்வோம், इसका शरीर छुड़वा के मानेंगे, இவங்களுடைய உடலை வந்து விட வைப்போம், ऐसा गंदा काम क्यों करते हो। இப்படிப்பட்ட அழுக்கான வேலையை ஏன் செய்றீங்க। कहते हो हम भी ड्रामा के बंधन में बंधे हुए, அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்களும் கூட டிராமாவினுடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கோம், हम कुछ नहीं कर सकते, எங்களாலும் எதுவுமே செய்ய முடியாது, हमारा बॉस, हमारा दादा எங்களுடைய பாஸ் எங்களுடைய தாதா जैसे चलाएगा वैसे हमको चलना है। எப்படி அவர் நடக்க வைக்கிறாரோ அப்படியேதான் நாங்க நடப்போம்। तो उनके भी सूक्ष्म वतन में ग्रुप बने हुए हैं। எனவே அவங்களுக்கு கூட சூக்ஷ்ம வதனத்தில் குரூப் இருக்கு। क्या என்ன? इस्लामियों का ग्रुप अलग, இஸ்லாமிகளின் குரூப் தனி, चंद्रवंशियों का ग्रुप अलग, बौद्धियों का ग्रुप अलग। சந்திரவம்சிகளின் குரூப் தனி, பௌத்திகளின் குரூப் தனி। जो जिस ग्रुप की आत्मा होगी யார் எந்த குரூப்பை சேர்ந்த ஆத்மாவாக இருப்பாங்களோ वो एडवांस के बच्चों में அவங்க அட்வான்ஸ்னுடைய குழந்தைகளில் उन्हीं ग्रुप में प्रवेश करेगी, அதே குரூப்ல தான் பிரவேசம் செய்வாங்க। दूसरों में प्रवेश नहीं कर सकती। மற்றவர்களில் அவர்களால் பிரவேசம் செய்ய முடியாது। सूर्यवंशियों में तो प्रवेश करने का सवाल पैदा ही नहीं होता। சூரியவம்சிகளில் பிரவேசம் செய்வதற்கான கேள்வியே எழும்பாது। क्यों? ஏன் அப்படி? क्योंकि सूर्यवंशी बच्चे स्टार की याद में रहते हैं। ஏனெனில் சூரியவம்சி குழந்தைகள் ஸ்டார் நட்சத்திரத்தினுடைய நினைவில் இருப்பாங்க। स्टार की याद में रहने का अभ्यास करते हैं। நட்சத்திரத்தின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்றாங்க। सूक्ष्म शरीर ज्यादा पावरफुल या स्टार ज्यादा पावरफुल? சூக்ஷ்ம உடல் அதிகமாக பவர்ஃபுல்லா இல்லையானா நட்சத்திரம் பவர்ஃபுல்லா? स्टार ज्यादा पावरफुल है। ஸ்டார் வந்து அதிகமாக பவர்ஃபுல் ஆனதாகும்। इसलिए जो स्टार की याद में रहेंगे அதனால்தான் யார் வந்து ஸ்டார்னுடைய நினைவில் இருப்பாங்களோ ब्रकुटी के मध्य में स्टार याद करने के பூர்வத்தின் மத்தியில் ஸ்டாரை நினைவு செய்வதற்கான पक्के अनुभवी बनेंगे। பக்கவான அனுபவம் நிறைந்தவங்களாக இருப்பாங்களோ उनमें ईविल सोल कभी प्रवेश कर ही नहीं सकते। அவர்களில் ஈவில் சோல்ஸ் எப்பவுமே வந்து பிரவேசம் செய்யவே முடியாது। जिनमें भूत प्रेत प्रवेश करता हो, யாருக்குள் வந்து பூதங்கள் பிரவேசம் செய்கிறதோ आत्मिक स्टेज में रह करके उनकी आंखों में आंखें डाल करके देखो, அப்பொழுது ஆத்மீக ஸ்டேஜில் இருந்து விட்டு அவங்களுடைய झट से नीचे आंख कर लेंगे। கண்ணை வந்து பாருங்க, அப்போ உடனடியாக அவர்கள் தன்னுடைய கண்களை வந்து கீழே செய்து கொள்வார்கள்। संगठित होकर के बैठ जाओ। சங்கட்டன்ல அமருங்க। क्या कहीं भी भूत प्रेत आत्माओं का ज्यादा आक्रमण होता हो எங்கேயாவது பூதங்களுடைய ஆக்கிரமணம் அதிகமாக நடக்கிறது, तो क्या करो, संगठित होकर के बैठ जाओ அப்பொழுது என்ன செய்யுங்கள், சங்கட்டனாகி விட்டு அமருங்க और संगठन की याद में रह करके மற்றும் சங்கட்டனுடைய நினைவில் இருந்து ऐसा पावरफुल वातावरण बनाओ
இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான வாतावरण உருவாக்குங்க, சுற்றுச்சூழலை உருவாக்குங்க. आत्मिक स्थिति का वातावरण ஆத்மீக ஸ்திதியினுடைய சுற்றுச்சூழல் जो लगे कि परम धाम धरती पर आ गया। அதன் மூலமாக என்ன எப்படி தோணணும் என்றால் பரந்தாமமே இந்த உலகத்தில் வந்து விட்டது அப்படி தோணணும். तो वो आत्माएं टिक नहीं सकेंगी। அப்படி இருந்தால் அந்த ஆத்மாக்களாக அங்க நிலைஞ்சு இருக்க முடியாது. क्या? என்ன? वो कमजोर आत्माएं हैं। அவர்கள் வந்து பலவீனமான ஆத்மாக்கள், कमजोर ज्ञान उठाने वाली हैं। பலவீனமான ஞானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். उन्होंने ब्रह्मा मुख से निकले हुए महावाक्यों को नहीं उठाया है। அவர்கள் வந்து பிரம்மாவினுடைய வாயிலிருந்து வெளிவந்த மகா வாக்கியங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. गीता ज्ञान को नहीं उठाया है। கீதை ஞானத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. उन्होंने ब्रह्मा को, ब्रह्मा की गोद को, அவர்கள் வந்து பிரம்மாவை, பிரம்மாவினுடைய மடியை, ब्रह्मा की देह को, பிரம்மாவினுடைய தேகத்தை, ओम राधे मम्मा को, ओम राधे मम्मा की गोद को ஓம் ராதை மம்மாவை, ஓம் ராதை மம்மாவினுடைய மடியை स्वीकार किया है। ஏற்றுக்கொண்டார்கள். प्रैक्टिकल जीवन பிராக்டிக்கல் வாழ்க்கையில் ஸ்வீகரித்தார்கள். में वो ही उनको याद आएगा। அதுதான் அவர்களுக்கு நினைவில் வரும். ईश्वरीय ज्ञान के महावाक्य जो ब्रह्मा के मुख से निकले हैं, ஈஸ்வரி ஞானத்தினுடைய மகா வாக்கியங்கள் எது பிரம்மாவினுடைய வாயிலிருந்து வெளியே வந்ததோ उनमें उनकी रुचि नहीं होती है। அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. इसलिए बाबा ने बोल दिया, அதனால்தான் பாபா சொல்லிவிட்டார், कोई मम्मा के मुरीद, कोई बाबा के मुरीद। சிலர் வந்து மம்மா பக்கம் இருக்காங்க, சிலர் பாபா பக்கம் இருக்காங்க. शिव बाबा को कोई पूछता ही नहीं। किसको बोला? சிவபாபாவை வந்து யாருமே கேட்பதே இல்லை. யாருக்கு சொன்னாங்க? ब्रह्मा कुमार कुमारियों को बोला பிரம்மகுமார் குமாரிகளுக்காக சொன்னாங்களா? प्रजापिता ब्रह्मा कुमार कुमारियों को बोला? இல்லையானா பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகளுக்கு சொன்னாரா? उन्हीं को बोला அவங்களுக்கு தான் சொன்னாரு. कि वो मम्मा माँ के मुरीद हैं। அவங்க மம்மா மற்றும் பாபாவினுடைய மம்மா பாபாவை பின்படக்கூடியவர்களாக இருக்காங்க. उनके मुख से निकले हुए ज्ञान के मुरीद नहीं हैं। ஆனால் அவங்களுடைய வாயிலிருந்து வெளியே வந்த ஞானத்தை பின்படக்கூடியவர்கள் இல்லை. तो वो ड्रामा के बंधन में बंधे हुए हैं, எனவே அவர்களும் டிராமாவினுடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்காங்க, उल्टे कर्म करने के लिए। விபரீதமான செயலை செய்வதற்காக. तो बाप आकर के सब बच्चों को समझाते हैं, कोई भी धर्म के हों। எனவே தந்தை வந்துவிட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் புரிய வைக்கிறார், அவர்கள் எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி. कि बच्ची इनका भी कोई दोष नहीं है। என்னவென்றால் குழந்தைகளை இவங்களுக்கும் எந்த ஒரு தோஷமும் இல்லை. क्या? என்ன? जो श्रीमत को छोड़ करके யார் ஸ்ரீமத்தை விட்டுட்டு अपनी मनमत पर தன்னுடைய மனதின் வழிபடி या मनुष्य देहधारी धर्म गुरुओं की मत पर चल पड़े हैं, இல்லையானால் மனிதர்கள் தேகதாரி தர்மகுருக்களினுடைய வழிபடி நடக்கிறாங்களோ उनका कोई दोष नहीं है। அவங்களுக்கும் எந்த ஒரு தவறும் இல்லை. இவங்களை வந்து அறிய மாட்டாங்க. उनको யாரை? इनको इनको जानता ही नहीं है। இவங்களை அறிய மாட்டாங்க. दोष नहीं है तो हैं? नहीं खाएंगे बाबा। हैं? कोई दोष नहीं है तो सदा नहीं खाएंगे धर्मराज से। कोई दोष नहीं है। अभी बोला है ना, उन्होंने सदा नहीं खाएंगे। ड्रा- அவங்களுக்கு எந்த ஒரு தவறும் அவங்களுடைய தப்பு எதுவும் இல்லைன்னு சொன்னீங்களா பாபா? அப்ப அவங்களுக்கு வந்து தர்மராஜ் கிட்ட இருந்து தண்டனை கிடைக்காதான்னு கேக்குறாங்க. ड्रामा में आत्मा रूपी रिकॉर्ड में டிராமாவில் ஆத்மாவாக இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ல इस्लामियों का विभिचार में जाने का இஸ்லாமியர்களின் விபச்சாரத்தில் செல்வதற்கான जन्म जन्मांतर का पार्ट नुदा हुआ है या नहीं ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கான பார்ட் வந்து அடங்கியிருக்கா இல்லையா? है? उस दोष के आधार पर அடங்கியிருக்கு. எனவே அந்த குறையின் காரணத்தால் वो भारत की कन्याओं माताओं को பாரதத்தின் கன்யா மாதாக்களை बरगला करके बुद्धू बनाते हैं या नहीं बनाते हैं? பிரபாவத்தில் கொண்டு வந்து முட்டாள் ஆக்குறாங்களா இல்லையா? अपने धर्म में अपने देश में ले जा करके धर्म खंड
தன்னுடைய தர்மத்தில் தேசத்தில் தர்ம கண்டத்தில் அழைத்து சென்று में ले जा करके दास दासी बनाकर रखते हैं या नहीं रखते हैं? தாச தாசியாக ஆக்கிவிட்டு வைக்கிறாங்களா இல்லையா? पाप कर्म करते हैं या नहीं करते हैं? பாவ கர்மத்தை செய்யறாங்களா இல்லையா? आप कहिए उनका दोष नहीं है। இப்ப சொல்லுங்க நீங்க அவங்களுடைய எந்த ஒரு குற்றமும் இல்லைன்னு. नहीं नहीं अभी अभी बोला ना सजा नहीं खाना है कि उनको सजा खाना है दोष नहीं है அவங்க சொல்றாங்க பாபா இப்பதானே சொன்னீங்க அவங்களுடைய குற்றம் எதுவுமே இல்லைன்னு. ड्रामा में उनका दोष नहीं है, டிராமால அவங்களுடைய குற்றம் இல்லைன்னு சொல்றாங்க பாபா. उनकी आत्मा में ये पार्ट नुदा हुआ है। அவங்களுடைய ஆத்மால இந்த பாட்டு அடங்கி இருக்கு. बिच्छू की आत्मा में काटने का पार्ट नुदा हुआ है। தேளுடைய ஆத்மாவில் அந்த கொட்டுவதற்கான பாட்டு வந்து நிரம்பி இருக்கு. सांप की आत्मा में तुम कितना भी दूध पिलाओ, பாம்பினுடைய ஆத்மாவில் நீங்க அந்த பாம்புக்கு எவ்வளவு பால் ஊத்தினாலும் क्या काले फन वाला सांप கருப்பாக இருக்கக்கூடிய அந்த பாம்பு खूब दूध पिलाओ அதுக்கு ரொம்ப நீங்க பால் ஊத்துங்க, तो भी वो काटने का संस्कार जाना नहीं है। அப்பொழுது கூட அந்த கொத்துவதற்கான சம்ஸ்காரம் போகாது. ये बताया, இது சொல்லிருக்காங்க. दोष नहीं है ऐसा तो नहीं है, குற்றம் இல்லை இப்படி ஒண்ணும் இல்லை. उनका दोष नहीं है तो फिर दोष किसका है? அவங்களுக்கு குற்றம் இல்லை அப்படின்னா பிறகு யாருடைய குற்றமாகும்? द्वैतवादी दुनिया किसने बनाई? இரட்டைவாத உலகத்தை யாரு உருவாக்குனாங்க? निमित्त मात्र कौन बना? யாரு நிமித்தமாகுனாங்க? कौन बना? भगवान बना है? யார் ஆகுனாங்க? பகவான் ஆகுனாரா? भगवान जिस मुकर्रर रथ में आता है பகவான் எந்த நிரந்தரமான உடலில் வருகிறாரோ उसका दोष हुआ। அவருடைய தோஷமா? अरे वो आत्मा तो इस्लामियों से टक्कर ले जाती है। அரே அந்த ஆத்மா வந்து இஸ்லாமிகளோடு மோதுறாரு. जब देखती है कि ये इस्लामी எப்பொழுது பாக்குறாரு என்னன்னா இந்த இஸ்லாமிகள் दृष्टि के आधार पर பார்வையின் மூலமாக कन्याओं माताओं को विभिचारी बना रहे हैं, கன்யா மாதாக்களை வந்து விபச்சாரி ஆக்குறாங்க. तो उनसे टक्कर लेकर के उन्हें अरब देश की तरफ खदेड़ देती है। அப்பொழுது என்ன செய்யறாருன்னா அவங்களை வந்து அவங்களோட மோதல் ஏற்பட்டு அவங்களை வந்து அரபு தேச பக்கம் வந்து அனுப்பி வைக்கிறாரு, ஓட வைக்கிறாரு. तो दोष किसका है? இப்பொழுது யாருடைய குற்றமாகும்? पॉल्यूशन फैलाने का दोष किसका है? பொல்யூஷனை பரப்பக்கூடிய குற்றம் யாருடையதாகும்? है इस्लामियों का या जो भारतवासी पक्के हैं இஸ்லாமிகளுடையதா இல்லையானால் பாரதவாசி பக்கவாக இருக்காங்க जो सृष्टि वृक्ष में யாரு வந்து உலக மரத்தில் नीचे से लेकर के सीधा जो ऊपर तना जाता है கீழ இருந்து மேலே வரை எந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த தண்டு செல்கிறதோ उसी में रहते हैं। அதுலதான் இருப்பாங்க. दूसरे धर्म में कभी कन्वर्ट जीवन रहते होते ही नहीं। மற்ற தர்மத்தில் எப்பொழுதும் வாழ்க்கை இருந்து கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. उनको सजा कैसे मिलता है बाबा? उनको सजा कैसे मिलता है? तुमको அவங்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்குதுன்னு கேக்குறாங்க. பாபா கேக்குறாரு யாருக்கு? इस्लामी को सजा இஸ்லாமிகளுக்குன்னு சொல்றாங்க. सजा कैसे मिलता है? उल्टा काम करेंगे तो सजा नहीं मिलेगी। எப்படி தண்டனை கிடைக்குதுன்னு கேக்குறாங்க. அதற்கு பாபா சொல்றாரு தலைகீழான வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்காதா? कैसे मिलता है? எப்படி கிடைக்குதுன்னு கேக்குறாங்க. शरीर धारण करके प्रवेश करते हैं कि नहीं? அப்ப பாபா சொல்றாரு எப்படி கிடைக்குதா? சரீரத்தை தாரணி செய்ய வைத்து பிரவேசம் செய்யறாங்களா இல்லையா? नहीं प्रवेश करते பிரவேசம் செய்வதில்லையா? तो सजा नहीं लगाएंगे। அப்பொழுது அவர்கள் தண்டனை அனுபவிக்க மாட்டார்களா? शरीर धारण करा के प्रजा दंड दूंगा। சரீரத்தை தாரணை செய்ய வைத்து தண்டனையை கொடுப்பேன். ऐसे नहीं सूक्ष्म में ही सजा खा लेंगे। இப்படி ஒன்றும் இல்லை என்னவென்றால் சூட்சுமத்திலே அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் என்று. शरीर में प्रवेश करते हैं तो जिसका शरीर है उस आत्मा को फीलिंग नहीं होगा कि होगा? அவங்க கேக்குறாங்க உடலை எந்த உடல்ல வந்து பிரவேசம் செய்யறாங்களோ அப்போ தண்டனை அனுபவிக்கும் பொழுது அந்த உடல்
அந்த உடலுக்கு வந்து ஃபீலிங் ஆகுமா இல்லையா? वही तो बात है, जो औलिया लोग हैं ना, இதுதானே விஷயமாகும். யார் வந்து அவுலியா இருக்காங்க, அதாவது மந்திரவாதிகள் இருக்காங்க, वो ऐसी ऐसी तरकीबें जानते हैं அவர்கள் இப்படிப்பட்ட டெக்னிக் வந்து அவங்களுக்கு தெரியும். कि जिसमें प्रवेश करती है आत्मा, யாருக்குள் ஆத்மா பிரவேசம் செய்கிறதோ उसको दुख नहीं होता। அவங்களுக்கு துக்கம் ஏற்படுவதில்லை. जो आत्मा प्रवेश करने वाली है वो ही तड़पती है। ஆனால் எந்த ஆத்மா வந்து பிரவேசம் செய்கிறதோ அதுதான் துடிக்கிறது. ये तो औलियों का औलिया है, ஆனால் இவர் வந்து அவுலியாக்கெல்லாம் அவுலியா ஆவார், மந்திரவாதிக்கெல்லாம் மந்திரவாதி, का भी भूतनाथ है। பூதங்களுக்கும் பூத்நாத் ஆவார். क्या है? सजा देने वाला कौन है? ब्रह्मा बाबा है ना, धर्मराज के रूप में அப்ப அவங்க கேக்குறாங்க, தண்டனையை கொடுக்கக்கூடியவர் யாரு? பிரம்ம பாபா தானே. ब्रह्मा बाबा है, उनको सजा कौन देता है? ज्यादा தர்மராஜனுடைய ரூபத்தில் பிரம்ம பாபா தான் இருக்காரு, பிறகு யார் தண்டனை கொடுக்கறாங்கன்னு கேக்குறாங்க. धर्म की धारणा किसने स्थापन की? அதிகமாக தர்மத்தினுடைய தாரணையை யார் ஸ்தாபனை செய்தாங்கன்னு பாபா கேக்குறாரு. ज्यादा धारणावान सभी धारणाओं का राजा, அதிகமாக தாரணை செய்யக்கூடியவர், அனைத்து தாரணைகளுக்கும் ராஜா. प्रैक्टिकल जीवन में ब्राह्मणों की दुनिया में कौन बना? பிராக்டிகல் வாழ்க்கையில் பிராமணர்களின் உலகத்தில் யார் ஆகுனாங்க? तो जो धर्म की धारणाओं का राजा बना, எனவே யார் தர்மத்தின் தாரணைகளின் ராஜாவாகினாரோ, अच्छे अच्छे धर्म के गुण धारण किए, நல்ல நல்ல தர்மத்தினுடைய குணத்தை தாரணை செய்தாரோ, दूसरों को कभी दुख नहीं दिया, மற்றவர்களுக்கு எப்பவுமே துக்கத்தை தரவில்லை, बच्चों का दिया हुआ दुख स्वयं सहन किया, குழந்தைகள் மூலமாக கொடுக்கப்பட்ட துக்கத்தை தானே சகித்துக் கொண்டார். तो उसका हिसाब किताब सत्युग में होगा। எனவே அந்த கணக்கு வழக்கு சத்தியுகத்தில் இருக்குமா? कहाँ होगा? எங்க இருக்கும்? तो इसी संगम युग में वो आत्मा எனவே இதே சங்கம் யுகத்தில் அந்த ஆத்மா असली ज्ञान को समझेगी या नहीं समझेगी? உண்மையான ஞானத்தை புரிந்து கொள்ளுமா இல்லையா? जब समझेगी तो जिन्होंने दुख दिया है, எப்பொழுது புரிந்து கொள்ளுமோ அப்பொழுது யாரெல்லாம் துக்கத்தை கொடுத்தாங்களோ उनसे एक एक की 100 गुना गिनाएगी। அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருத்தர் மூலமாக 100 மடங்கு வந்து என்ன வைப்பாரு? क्या? दूध का दूध और पानी का पानी हो जाएगा। பால் தண்ணி, தண்ணி தண்ணி ஆகிவிடும். उसको मारने वाले को छोड़ेगा क्या? उसको அவங்களை வந்து அவரை வந்து கொன்றவர்களை விடுவாரா என்ன பாபா? उसी को मारने वाला, दुख देने वाला को छोड़ेगा क्या? ब्रह्मा बाबा को दूर करने वाला को थोड़े ब्रह्मा बाबा छोड़ेंगे। वो ब्राह्मण भी அப்ப சொல்றாரு, அந்த பிராமணர்கள் கூட का आधार लेकर के, தாந்திரிகளுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு, पहली विद्या का आधार लेकर के, தீய வித்யாவினுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு भूत प्रेतों को तुम बच्चों में प्रवेश कराते भी हैं। பூத பிரேதங்களை குழந்தைகளாகி உங்களில் பிரவேசம் செய்ய வைக்கிறாங்க. और वो भूत प्रेत आत्माएं आकर बताती भी हैं। மற்றும் அந்த பூத பிரேத ஆத்மாக்கள் வந்துவிட்டு சொல்லவும் செய்யறாங்க. इतनी आत्माएं हमने भेजी, இவ்வளவு ஆத்மாக்களை நாங்க அனுப்பினோம், तुम लोगों में से एक भी पकड़ में नहीं आ रहा है। உங்கள யாருமே ஒருத்தர் கூட பிடியில் வர மாட்டேங்கிறாங்க. लेकिन हम अपने प्रयास को छोड़ने वाले ஆனால் நாங்க எங்களுடைய முயற்சியை வந்து விடக்கூடியவங்க नहीं है। இல்லை. मैली विद्या के आधार पर ही அழுக்கான வித்யாவின் மூலமாக ஆதாரத்தின்படி तुमने जो संगठन मिनी मधुबन वाले बना के रखे हैं, நீங்க எந்த சங்கடன் மினி மதுபன் உருவாக்கி வச்சிருக்கீங்களோ उनमें हत्याएं करा के அதுல வந்து கொலை செய்து விட்டு गवर्नमेंट के द्वारा கவர்மெண்ட் மூலமாக हम इस पूरे संगठन को बंद करवा देंगे। இந்த முழு சங்கடனை நாங்க வந்து மூடிடுவோம்.
और மற்றும் जो आत्माएं शरीर छोड़ेंगी எந்த ஆத்மாக்கள் உடலை விடுவாங்களோ हत्या करके या फांसी लगा के जहर கொலை தன்னை கொலை பண்றாங்க, தூக்கு மாட்டிக்கிறாங்க, இல்லையானால் விஷத்தை குடிக்கிறாங்க, खा के या कैसे भी இல்லையானால் எப்படி வேணாலும் 5वीं मार से गिर करके 5வது மாடியில இருந்து விழுந்து उन आत्माओं के माँ बाप के पास जा करके அந்த ஆத்மாக்களினுடைய அம்மா அப்பாவிடம் சென்று हम ये प्रदूषण फैलाएंगे। நாங்க देखो இந்த பொல்யூஷனை வந்து பரப்புவோம். என்னன்னா वहाँ बच्चियां तुम्हारी मारी जा रही हैं, तुम अपनी பாருங்க அங்க உங்களுடைய குழந்தைகளை வந்து கொலை பண்றாங்க, बच्ची को उठा लाओ, அதனால உங்களுடைய குழந்தையை வந்து தூக்கின்னு வாங்க, नहीं तो तुम्हारी बच्ची ऐसे ही मारी जाएगी। இல்லையானால் உங்களுடைய குழந்தை இப்படிதான் வந்து கொலை செய்யப்படுவாங்க, तुम सबको भगाएंगे। உங்கள் அனைவரையும் வந்து வெளியேற வைப்பாங்க. तो बोला इनका ये पार्ट ड्रामा में नूद है, எனவே சொல்லிருக்காரு இவங்களுடைய பாயிண்ட் வந்து டிராமால அடங்கி இருக்கு, इनके रिकॉर्ड में இவங்களுடைய ரெக்கார்ட்ல इनका भी कोई दोष नहीं है। இவங்களுக்கும் எந்த ஒரு தோஷமும் இல்லை. तो ஏன்? कि ये आत्माएं भी ஏனெனில் இந்த ஆத்மாக்களும் कोई के बंधन में बांधी हुई हैं। யாருடைய பந்தனத்தில் வந்து கட்டுப்பட்டு இருக்காங்க. क्या என்ன? इन भूतों को पीतों प्रेतों का भी कोई मुखिया है, இந்த பூதங்களுக்கும் யாரோ ஒருத்தர் தலைவர் இருக்காரு, और उन भूत प्रेतों और उनके मुखियाओं का भी कोई औलिया है बड़ा। மற்றும் அந்த பூதங்கள் அந்த और उन औलियों का அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய அவுலியா இருக்கிறாரு. भी बड़े से बड़ा औलिया भूतनाथ भी आगे बैठा हुआ है। மற்றும் அவங்களுக்கும் பெரியவர் ஒருத்தர் பூதநாதர் அமர்ந்திருக்காரு. तो बंधन में है। அப்போ क्या? பந்தனத்தில் இருக்காங்க. என்ன? ये बंधन में है, ये बेचारी क्या कर सकती हैं? இவங்க பந்தனத்தில் இருக்காங்க, பாவம் இவங்களால என்ன செய்ய முடியும்? इनको इन आत्माओं को जानता ही नहीं है। कौन? இவங்களை இந்த ஆத்மாக்களை வந்து அவங்களுக்கு தெரியாது. ये ब्रह्मा मोह की இந்த பிரம்மா अम्मा। மோகத்தினுடைய பற்றினுடைய அம்மா. क्या என்ன? एडवांस में प्रवेश करके इतना ज्ञान सुनता है அட்வான்ஸ்ல பிரவேசம் செய்து விட்டு இவ்வளவு ஞானத்தை கேக்குறாரு, और बार बार मोह में आकर के மற்றும் वहीं அடிக்கடி பற்றுல வந்து விட்டு चला जाता है, அங்கேதான் गुल- போயிடுறாரு. गुलजार दादील जार दादी में प्रवेश करने लगी। बच्चे बाबा ब्रह्मांड गुलजार दादील பிரவேசம் செய்றாங்க. है तो चुप बैठता है। चलो इन आत्माओं को ये जानता ही नहीं है। இந்த ஆத்மாக்களை இவர் வந்து இவருக்கு தெரியாது. ये आत्मा इतना भोला भाला बच्चा है, இந்த ஆத்மா இவ்வளவு வந்து கள்ளம் கபடமற்ற குழந்தை ஆவார், सृष्टि का पहला पत्ता है। உலகத்தின் முதல் இலை ஆவார். हाँ? என்ன? नहीं जानता है। அறிய மாட்டார். ये ड्रामा को रचयिता और रचना को இவர் வந்து டிராமாவை இல்லையானால் படைப்பு மற்றும் படைக்கக்கூடியவரை जानते ही नहीं। यह कौन? அறியவே மாட்டாங்க. இவங்க யாரு? यह இவங்க कौन नहीं जानते? யார் அறிய மாட்டாங்க? ये ब्रह्मा बाबा இந்த பிரம்மா பாபா ड्रामा को नहीं जानते। டிராமாவை அறிய மாட்டார். रचयिता कौन है इस ड्रामा का? இந்த டிராமாவை படைக்கக்கூடியவர் யாரு? साकार है या निराकार? சாக்கார் ஆவாரா இல்லையானால் நிராகார் ஆவாரா? है? नहीं जानता। அறிய மாட்டார். जब ये ही नहीं जानता எப்பொழுது இவரே அறிய மாட்டாரோ तो ब्रह्मा कुमार कुमारियां जानती होंगी। वो அப்பொழுது रचयिता பிரம்மகுமார் குமாரிகள் அறிவாங்களா? को ही नहीं जानती। அவங்களும் படைப்பவரே வந்து அறிய மாட்டார்கள், और रचना को भी नहीं जानते। மற்றும் படைக்கக்கூடியவரையும் அறிய மாட்டாங்க।
படைப்பையும் அறிய மாட்டாங்க. तो इनको क्या मालूम पड़ेगा எனவே இவங்களுக்கு என்ன தெரிய வரும் कि हम क्या करते हैं? நாங்க என்ன செய்றோம்னு. तो अपन को गुरु बनाए बैठे हैं, எனவே தன்னை गुलजार दादी में प्रवेश करके क्या बनाए बैठे हैं अपन को? எனவே தன்னை குருவாக்கி விட்டு அமர்ந்திருக்காங்க. குல்ஜார் தாதில் பிரவேசம் செய்துவிட்டு हैं? गुरु बनाए के बैठे। என்னவாக அமர்ந்திருக்காரு? குருவாக்கி விட்டு அமர்ந்து வைத்திருக்காங்க. देखो பாருங்க. फिर देखो गवर्नमेंट से भी कितनी ठगी करते हैं। பிறகு பாருங்கள், கவர்மெண்ட் இருந்து கூட எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்க. गवर्नमेंट के बड़े बड़े ऑफिसर्स கவர்மெண்டினுடைய பெரிய பெரிய ஆபீசர்ஸ் के पिट्ठू बने हुए हैं। இவங்களுடைய புகழ்வனாக அமர்ந்திருக்காங்க. पुलिस के बड़े बड़े ऑफिसर्स போலீஸ்னுடைய பெரிய பெரிய ஆபீசர்ஸ் इनके पुट्ठू बने पड़े हैं, இவங்களுடைய புகழ்வனாக இருக்காங்க. भगत बन गए हैं। இவங்களுடைய ஃபாலோவர் ஆகிட்டாங்க. कितनी गवर्नमेंट से भी ठगी करते हैं। எவ்வளவு கவர்மெண்டிடம் இருந்து கூட கொள்ளை அடிக்கிறாங்க. गवर्नमेंट को कहते हैं ये साधु समाज, ये साधु समाज जो बनकर बैठे हैं, बड़े बड़े कॉन्फ्रेंस करते हैं, बड़े बड़े मेले मिलाखड़े करते हैं। கவர்மெண்ட்டுக்கு கூட சொல்றாங்க, இந்த சாதுக்களுடைய கூட்டம் யார் வந்து பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் பண்றாங்க, பெரிய பெரிய திருவிழாலாம் பண்றாங்க. ये साधु समाज कहते हैं हमने हर्थ एंड होम छोड़ा है। இந்த சாதுக்களின் அந்த கூட்டம் வந்து சொல்லுது என்னவென்றால், நாங்க வந்து பூமி மற்றும் வீடை விட்டுட்டோம். क्या என்ன? उनको ये घमंड रहता है हमने அவங்களுக்கு இந்த கர்வம் இருக்கு. हर्थ एंड होम छोड़ा है। என்னன்னா, நாங்க வந்து அர்த் அண்ட் ஹோம், அதாவது இந்த பூமி மற்றும் வீடை விட்டுட்டோம். हर्थ एंड होम किसको कहा जाता है? இந்த அர்த் அண்ட் ஹோம் இது எதுக்கு சொல்லப்படுகிறது? धन दौलत, बाल बच्चे, அதாவது பணம், செல்வாக்கு, குழந்தை குட்டிகள், हमने सब छोड़ दिए। நாங்க வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டோம். उसको हर्थ एंड होम कहा जाता है। அதைதான் அர்த் அண்ட் ஹோம் என்று சொல்லப்படுகிறது. कितनी दौलत है इनके पास। எவ்வளவு செல்வாக்கு இருக்கு இவங்க கிட்ட. किनके पास யாரிடம்? है? इन साधु संतों के पास, இந்த दुनिया சாது சந்தர்களிடம், अभी साधु संतों के पास, உலகத்துல இருக்கக்கூடிய அந்த சாதுக்கள் துறவிகளிடமா, या जो शूटिंग कर रहे हैं दुनियावी இல்லையானால் யார் வந்து ஷூட்டிங் செய்றாங்க, साधु संतों की, உலகத்தினுடைய சாது சந்தர்களின், ब्राह्मणों की दुनिया में, பிராமணர்களின் உலகத்தில் उनके पास कितनी धन दौलत है। அவங்களிடம் எவ்வளவு பணம் செல்வாக்கு இருக்கு. बाबा किनकी बात कर रहे हैं? பாபா வந்து யாருடைய விஷயத்தை பற்றி பேசுகிறார்? ब्राह्मणों की दुनिया की विनाश की बात कही थी 10 वर्ष की। பிராமணர்களின் உலகத்தின் அழிவுக்கான விஷயத்தை சொன்னார் 10 வருடத்திற்கான. अभी भी ब्राह्मणों की दुनिया की बात कर रहे हैं। மற்றும் இப்பொழுதும் பிராமணர்களின் உலகத்தை பற்றி தான் பேசுறாரு. तुम बच्चियों को मालूम है इन देहधारी धर्म गुरुओं के पास कितनी धन दौलत है? குழந்தைகளாகி உங்களுக்கு இது தெரியுமா? இந்த தேகதாரி தர்மகுருக்கள் கிட்ட எவ்வளவு பணம் செல்வம் இருக்கு. अरे इन साहूकार से एक एक ये जो साधु लोग जिनको कहा जाए, அரே, இந்த பணக்காரர்களிடம் இருந்து ஒவ்வொருத்தர் யாரை வந்து சாதுக்கள் என்று சொல்லப்படுகிறதோ, जिनके लिए बाप कहते हैं बच्ची, யாருக்காக தந்தை சொல்கிறார் குழந்தையே, इनका भी उद्धार करने मैं आता हूँ। இவங்களுக்கும் உத்தாரம் செய்வதற்காக, மேலே தூக்குவதற்காக நான் வருகிறேன். क्या? என்ன? किनका उद्धार करने? யாரை इन மேலே साधु தூக்குவதற்காக? संतों का भी उद्धार करने मैं आता हूँ। இந்த சாது சந்தர்களுக்கும் உத்தாரம் செய்வதற்காக நான் வருகிறேன். आया कि नहीं आया? வந்தாரா இல்லையா? उद्धार किया एक आध का कि नहीं?
வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, வந்துட்டாரா? அப்போ ஒருத்தர் இல்ல ரெண்டு பேருக்கு உத்தாரம் செஞ்சாரா இல்லையா? है? மேலே தூக்குனாரா இல்லையா? हो रहा है। कोई साधु संत आया? ஆகுதுன்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, யாராவது சாது சந்தர்கள் வந்தாங்களா? अरे வரல, ஆனா தந்தை வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. बाबा कह रहे हैं इनका भी उद्धार करने मैं आता हूँ। பாபா சொல்றாரு, இவங்களையும் மேல் தூக்குவதற்காக நான் வருகிறேன், இவர்களையும் காப்பாற்றுவதற்காக நான் வருகிறேன். आता हूँ நான் வருகிறேன். भविष्य के लिए इशारा दिया வருங்காலத்திற்காக சைகை கொடுத்திருக்காரா या अभी आया हुआ हूँ? இல்லையா? நான் இப்பொழுது வந்திருக்கேனா? क्या कहते हैं? என்ன சொல்றீங்க? भविष्य के लिए बताया, வருங்காலத்திற்காக சொல்லிருக்காரு. इनका भी उद्धार करने जो साधु संत महात्मा बन करके बैठे हैं, गवर्नमेंट को भी ठग रहे हैं। இவங்களையும் காப்பாற்றுவதற்கு யாரு இந்த கவர்மெண்டை கூட கொள்ளையடிக்கிறாங்களோ, गवर्नमेंट भी समझती है ये बड़ा अच्छा काम कर रहे हैं। கவர்மெண்ட் கூட புரிஞ்சுக்கிறாங்க இவங்க ரொம்ப நல்ல வேலை செய்யறாங்கன்னு. கவர்மெண்ட் அவங்க ஏமாத்துறாங்க. क्या? என்ன? इनका भी उद्धार, இவங்களையும் கூட உத்ஹர், तो माने ऊपर हरण करके मैं ले जाऊंगा। இவங்களை அப்படியானால் மேலே இழுத்து கொண்டு செல்வேன். क्या? என்ன? ये अपने महल, मानिया, இவங்க தன்னுடைய மாளிகைகள், अटारियां, बड़े அபார்ட்மெண்ட், बड़े संगठन பெரிய பெரிய சங்கடன் नहीं छोड़ना चाहेंगे, விடக்கூடாது என்று விரும்பினாலும் वो भी इनको जबरियन அப்பொழுது கூட இவங்களை வலுக்கட்டாயமாக उठा ले जाऊंगा। देखो தூக்கி கொண்டு செல்வேன், பாருங்க. तुमको गीता सुनाते हैं बरोबर, உங்களுக்கு கீதை சொல்றாரு முற்றிலும். उनमें लिखा हुआ तो है அதுல எழுதப்பட்டிருக்குதான், कि साधु जिनका नाम है சாது என்று யாருடைய பெயர் இருக்கோ, परित्राणाय साधूनाम, பரித்ராணாய சாதுனாம் लिखा हुआ है ना எழுதப்பட்டிருக்கு இல்லையா गीता में? கீதையில். तुमको गीता सुनाते तो हैं बरोबर, எனவே உங்களுக்கு கீதையை சொல்றாங்க தான். उनका भी उद्धार करने परित्राण करने आता हूँ, அவங்களையும் உத்தாரம் செய்வதற்காக வருகிறேன். तो क्यों नहीं उनको पकड़ते हो? பிறகு ஏன் அவர்களை பிடிப்பதில்லை? तो क्या जनरल पब्लिक के पीछे पड़े हुए हो? ஏன் ஜெனரலாக இருக்கக்கூடிய பப்ளிக்கு பின்னால இருக்கீங்க? हैं? इन साधु संत महात्माओं को क्यों नहीं पकड़ते जो गवर्नमेंट को भी धोखा दे रहे हैं? இந்த சாது சந்தர்கள் இவங்களை ஏன் பிடிப்பதில்லை? இவங்க கவர்மெண்டை கூட ஏமாத்துறாங்க. पकड़ के हैं? छुड़ाए, पकड़ते हैं छुड़ाने के लिए। அவங்களை பிடிச்சிட்டு இப்ப விட்டுட்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. पकड़ के छुड़ाए, पकड़ के छुड़ाए, पकड़ के छोड़ देते हो। दुनिया को पकड़ो, உலகத்தை பிடிங்க. हैं? बाबा प्रश्न करते हैं, பாபா கேள்வி கேக்குறாரு, इन साधु संत महात्माओं को क्यों नहीं पकड़ते हो இந்த சாது சந்தர்கள் இந்த ஆத்மாக்களை ஏன் பிடிப்பதில்லை? जो गवर्नमेंट को भी ठग रहे हैं? யாரு கவர்மெண்ட கூட ஏமாத்துறாங்க. उनका भी उद्धार करने परित्राण करने में आता हूँ। तुम साथ அவங்களை கூட உத்தாரம் செய்வதற்காக நான் வருகிறேன். हो, बाप ने तो भगवान ने तो आकर के நீங்க சாதுக்கள் ஆவீங்க, பகவான் தந்தை விட்டு ये गीता का ज्ञान दिया। இந்த கீதையினுடைய ஞானத்தை கொடுத்தார். भगवान वाच है, பகவான் வாச்சாகும், मैं इनका भी उद्धार करता हूँ। நான் இவங்களை கூட உத்தாரம் செய்கிறேன். जो भारत की गवर्नमेंट को भी धोखा देते हैं। யாரு பாரதத்தினுடைய கவர்மெண்டை கூட ஏமாத்துறாங்க.
उद्धार करता हूं तो कोई का उद्धार किया किया அவர்களையும் பிறகு காப்பாற்றுகிறேன். பிறகு யாருக்காவது உத்தாரம் செய்தாரா இல்லையா? उद्धार करता हूं क्या इशारा दिया भविष्य में அதாவது மேலே தூக்குகிறேன், உத்தாரம் செய்கிறேன் என்று எதற்காக சைகை கொடுத்தார்? मैं करूंगा या अभी कर रहा हूं வருங்காலத்திற்காக சொன்னாரா இல்லையானால் இப்பொழுது செய்கிறேனா? भविष्य में उद्धार करता हूं வருங்காலத்தில் செய்கிறேன். उद्धार उत माने ऊपर हरण करके ले जाता हूं உத் ஹர், உத் அப்படியானால் மேலே, ஹர் என்றால் இழுத்துக்கொண்டு செல்கிறேன், ऊपर ले जाता हूं மேல் நோக்கி அழைத்து செல்கிறேன். क्या उद्धार करता हूं அதுதான் உத்தாரம் செய்வதாகும். दो प्रकार के बच्चे बताए இரண்டு விதமான குழந்தைகளை சொல்லியிருக்கிறார். तुम बच्चे हो उद्धार मूर्त और कुछ और भी ब्राह्मण हैं जो हैं आधार मूर्त. குழந்தைகளாகி நீங்கள் உத்தார மூர்த்திகள் ஆவீர்கள். மற்றும் இன்னும் சில பிராமணர்கள் இருக்கிறார்கள் யார் ஆதார மூர்த்தி ஆவார்கள். क्या என்ன? जिनमें वो धर्म पिताएं आकर प्रवेश करते हैं. யாருக்குள் அந்த தர்ம பிதாக்கள் பிரவேசம் செய்கிறார்கள். तो क्या हो गए वो हुए आधार उन धर्मों के. எனவே என்ன ஆகிவிட்டார்கள்? அவர்கள் அந்த தர்மத்தினுடைய ஆதாரமாகினார்கள். तुम हुए उद्धार मूर्त மற்றும் நீங்கள் உத்தாரம் செய்யக்கூடியவர்கள், உத்தார மூர்த்தி ஆவீர்கள். तो तुम फिर कैसे किसका उद्धार कर सकते हो जब भगवान भी तुम्हारा उद्धार करने के लिए आता है. பிறகு உங்களால் எப்படி யாருடைய உத்தாரம் செய்ய முடியும்? ஏனால் பகவானே உங்களுடைய உத்தாரம் செய்வதற்காக வந்திருக்காரு. तुम गुरु कैसे बन सकते हो जगत गुरु. பிறகு நீங்கள் ஜகத்குரு எப்படி ஆக முடியும்? क्योंकि तुम्हारा भी उद्धार भगवान करता है. परित्राणाय साधु नाम गीता में लिखा हुआ है. ஏனெனில் உங்களுடைய உத்தாரம் கூட பகவான் தான் செய்கிறார். பரித்ராணாய சாதுனாம் என்று கீதையில் எழுதப்பட்டிருக்கு. तो तुम कैसे किसका उद्धार करेंगे. எனவே நீங்கள் எப்படி மற்றவர்களின் உத்தாரம் செய்ய முடியும்? எப்படி அவர்களை மேலே இழுக்க முடியும்? तुम उद्धार करेंगे किसी का है कि उनका तन मन धन और ही ठग करके रख लेंगे. நீங்கள் யாருக்காவது உத்தாரம் செய்வீர்களா? இல்லையானால் அவர்களுடைய உடல், மனம், பணம் இதை இன்னும் ஏமாற்றி வைப்பீர்களா? कन्याओं को सरेंडर करते हैं, लाखों लाख रुपया दो तो तन के साथ धन भी दो. கன்னிகைகளை சரண்டர் செய்கிறார்கள். பிறகு கூடவே லட்சக்கணக்கான பணம் கொடுக்கப்படுகிறது. எனவே உடல் கூடவே பணமும் தரப்படுகிறது. करते हैं या नहीं करते हैं. செய்கிறார்களா இல்லையா? है रोटी भी दो और बेटी भी दो. ரொட்டியும் கொடுங்க மற்றும் பேட்டி அதாவது குழந்தையும் கொடுங்க. ये दुनिया की खराब परंपरा कन्या के साथ दहेज देने की परंपरा. இது உலகத்தினுடைய கெட்ட பரம்பரை. அதாவது கன்னிகைகளோடு வரதட்சணை தருவது. कौन डालते हैं யார் இந்த பரம்பரை போடுறாங்க? है? इनकी शूटिंग कहाँ होती है. உங்களுடைய ஷூட்டிங் எங்க நடக்குது? ब्राह्मणों की संगम युग दुनिया में इनकी शूटिंग हो रही है. பிராமணர்களின் சங்கமயுக உலகத்தில் இந்த ஷூட்டிங் நடக்குது. रिहर्सल कर रहे हैं. ரிஹர்சல் செய்றாங்க. अच्छा दूसरी निशानी बाप आकर समझाते हैं. நல்லது. இரண்டாவது அடையாளம் தந்தை விட்டு புரிய வைக்கிறார். एक दूसरी निशानी और இரண்டாவது அடையாளம் இன்னொன்னு இருக்கு.
क्या ये नहीं जाते हैं गंगा में स्नान करने? என்ன இவங்க வந்து கங்கையில் நீராடுவதற்கு செல்வதில்லையா என்ன? दूसरों को कहते हैं पतित पावनी गंगा है। மற்றவர்களுக்கு சொல்றாங்க பத்திதர்களை பாவனம் செய்யக்கூடியது கங்கை ஆகும். चलो गंगा में स्नान करने। வாருங்கள் கங்கையில் நீராடுவதற்காக. पतित से पावन बन जाएंगे। பத்தித்துல இருந்து பாவனமாகி விடுவோம். तो जिनको ले जाते हैं எனவே யாரை வந்து அழைத்து செல்றாங்களோ उनके साथ साथ அவங்களோடு खुद स्नान करने नहीं जाते। தானும் அதுல நீராடுவதற்கு செல்வதில்லையா என்ன? गंगा में स्नान करते हैं या नहीं करते हैं? கங்கையில் நீராடுகிறார்களா இல்லையா? है उद्धार इनका भी गंगा में स्नान करने से होता है या बिना स्नान करने से होता है? இவங்களுடைய உத்தாரம் கூட கங்கையில் நீராடுவதால் ஆகுகிறதா இல்லையா? है गंगा में स्नान करने से इनका भी उद्धार होता है। ऐसे क्यों कहा? கங்கையில் நீராடுவதால் இவங்களுடைய உத்தாரம் ஏற்படுகிறது இப்படி ஏன் சொல்லியிருக்கிறார்? गंगा में स्नान करने से उद्धार क्यों होता है? கங்கையில் நீராடுவதால் ஏன் உத்தாரம் ஏற்படுகிறது? ஏன் அவர்கள் மேலே எழும்புகிறார்கள்? जमुना में स्नान करने से क्यों नहीं होता? யமுனையில் நீராடுவதால் ஏன் ஏற்படுவதில்லை? है? अरे दक्षिण भारत की नदियों में स्नान करने से क्यों नहीं उद्धार होता? அரே சவுத் இந்தியால இருக்கக்கூடிய அந்த ஆற்றில் நீராடுவதால் ஏன் உத்தாரம் ஏற்படுவதில்லை? विदेशों की नदियों में स्नान करने से उद्धार क्यों नहीं होता? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நதிகளில் நீராடுவதால் ஏன் உத்தாரம் ஏற்படாது? गंगा का ही नाम क्यों लेते हैं? கங்கையினுடைய பெயர் மட்டும் ஏன் எடுக்கிறார்கள்? है? यमुना पावनी पार्वती से क्या कनेक्शन है? பார்வதியோடு என்ன கனெக்ஷன் இருக்கு? हिमालय संग है हिमालय संग परी संग हिमालय पुत्री है। ஹிமாலயின் குழந்தையாகும் है ना? அப்படிதானே? वो छोटी पुत्री है। कौन? அவங்க வந்து சிறிய குழந்தையாகுவாங்க. யாரு? पार्वती। और बड़ी பார்வதி. மற்றும் பெரிய குழந்தை पुत्री का नाम क्या? गंगा அவங்களுடைய பெயர் என்ன? रखा। கங்கை என்று வச்சிருக்காங்க. इसका मतलब ज्ञान लेने के आधार पर बड़ी पुत्री बनती है। இதனுடைய அர்த்தம் ஞானத்தை எடுத்துக்கொள்வதின் அடிப்படையில் பெரிய குழந்தை ஆகுறாங்களா? और वो छोटी पुत्री बनती है क्योंकि बाद में ज्ञान लेती है एडवांस। மற்றும் அவங்க சிறிய குழந்தை ஆகுறாங்க ஏனென்றால் அப்புறமா தான் அட்வான்ஸ் நாலேஜ் எடுத்துக்கிறாங்க. तो जिस कन्या ने अव्वल नंबर में ज्ञान लिया एडवांस, எனவே எந்த கன்யா வந்து முதல் நம்பர்ல அட்வான்ஸ் ஞானத்தை எடுத்துக்கினாங்க, और कन्याओं ने अव्वल नंबर में एडवांस ज्ञान नहीं लिया, மற்ற கன்னிகைகள் வந்து முதல் நம்பரில் அட்வான்ஸ் நாலேஜ் எடுத்துக்கொள்ளவில்லை समझा भी, மற்றும் புரிஞ்சுக்கினாங்க, वो ही सतो प्रधान कन्या है அவங்க தான் சத்தோ பிரதானமான கன்யா ஆகுவாங்க. जिसके लिए अव्यक्त वाणी में पूछा। யாருக்காக வந்து அவ்யக்த வாணியில் கேட்டாங்க? गंगा कानपुर से निकलती है या इलाहाबाद से निकलती है? கங்கை வந்து கான்பூர்ல இருந்து வெளியே வருதா இல்லையானால் அலகாபாத்ல இருந்து வராங்களா? अरे इलाहाबाद में तो ठीक है, तीनों नदियों का मेल होता है। அரே இலாபாத்ல சரிதான், ஏனென்றால் அங்க மூன்று நதிகளும் ஒன்று சேருகிறது. गंगा के लिए कहा जा सकता है। கங்கைக்காக சொல்லப்படலாம். कानपुर में तो तीनों नदियों का मेल नहीं होता है। ஆனால் கான்பூர்ல மூன்று நதிகளும் ஒன்று சேர்வதில்லை. तीनों नदियों का मेल जब कानपुर में होता ही नहीं, மூன்று நதிகள் வந்து எப்பொழுது கான்பூர்ல ஒன்று சேர்வதே இல்லையோ
इलाहाबाद में होता है இலாஹாபாத்ல தான் ஏற்படுகிறது. जहाँ से गंगा कही जाती है आगे, எங்கிருந்து முன்னால் செல்வதால் கங்கை என்று சொல்லப்படுகிறது. कि जमुना कही जाती है, இல்லையானால் யமுனை என்று சொல்லப்படுகிறதா? सरस्वती कही जाती है? சரஸ்வதி என்று சொல்லப்படுகிறதா? नहीं, இல்லை. सरस्वती नाम भी गुम சரஸ்வதி என்ற பெயரும் காணாமல் போகியது और மற்றும் जमुना नाम भी गुम, யமுனை என்ற அந்த பெயரும் காணாமல் போகியது. माने दोनों नदियां गंगा में तिरोहित हो गई. அப்படியானால் இரண்டு நதிகளும் அந்த கங்கையில் வந்து அடங்கி விட்டது. कौन रह गई? யார் இருந்துட்டாங்க? गंगा रह गई. வெறும் கங்கை மட்டும் இருந்தாங்க. तो वो गंगा है எனவே அது கங்கை ஆகும். जिसमें यमुना नदी, யார்ல? யமுனை ஆறு. क्या काला पानी बहाने वाली कैसी नदी? எதுல வந்து கருப்பு தண்ணி ஓடுது? जिस नदी में 7-8 बड़े बड़े नाले, எந்த ஆற்றில் 7-8 பெரிய பெரிய சாக்கடை दिल्ली में जाकर के मिलते हैं. டெல்லியில் போய் அதுல கலக்குது. चैतन्य नालों की बात होगी இது வந்து சைத்தன்யமான சாக்கடையின் விஷயமாக இருக்குமா? या जड़ नालों की बात होगी? இல்லையானால் ஜடமான சாக்கடையின் விஷயமா? है? कोई चैतन्य नाले हैं, யாரோ சைத்தன்யமான சாக்கடை இருக்காங்க. 7 नाले पुराने. 7 பழைய சாக்கடை. क्या? என்ன? जिनमें से एक नाले का नाम है नजफगढ़. எதுல வந்து ஒரு காவாயினுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நஜஃப்கட். क्या नाम है? என்ன பெயராகும்? ना माने नहीं. நான் அப்படியானால் இல்லை. क्या? என்ன? ना जा, நான் ஜா. ना जा. कहाँ? நான் ஜா அப்படியானால் போகாதீங்க. எங்க? फगढ़. फा माने फरुखाबाद. ஃபா அப்படியா? ஃபகட். ஃபா அப்படியானால் ஃபருக்காபாத். गढ़ फरुखाबाद में கட். எனவே ஃபருக்காபாத்ல फतेहगढ़ है. எந்த ஃபத்தேகட் இருக்கு? गढ़ माने किला. கட் அப்படியானால் கோட்டை. वहाँ न जा. அங்கு போகாத. वहाँ अगर जाएगी तो तेरा सत्यानाश होगा. அங்க ஒரு வேளை போன அப்படின்னா உன்னுடைய சத்தியநாசம் ஏற்படும், அழிவு ஏற்படும். ऐसा बड़ा नाला जाके गिरता है. இப்படிப்பட்ட பெரிய சாக்கடை போய் அதுல விழுது. उल्टी पढ़ाई पढ़ाने वाला தலைகீழான படிப்பை படிப்பிக்க கூடியது. नजफगढ़ नाला, அதன் பெயர்தான் நஜஃப்கட் சாக்கடையாகும். वो यमुना नदी दिल्ली में टकराने के बाद அந்த யமுனை ஆறு தில்லியில் மோதிய பிறகு अपना रास्ता ही मोड़ देती है. தன்னுடைய அந்த வழியை வந்து அது மாற்றிக்கொள்கிறது. क्या? என்ன? जो साउथ में जा रही थी, எது வந்து சவுத் பக்கம் சென்று கொண்டிருந்ததோ, दक्षिण भारत की ओर जा रही थी, சவுத் இந்தியா பக்கம் சென்று கொண்டிருந்ததோ, वो अपना रास्ता पूर्व की ओर पलट देती है. அது தன்னுடைய வழியை வந்து ஈஸ்ட் பக்கம் மாற்றிக்கொள்கிறது. और उत्तर पूर्व में जाकर के इलाहाबाद में மற்றும் ஈஸ்ட் நார்த்ல சென்று விட்டு அலகாபாத்ல तीनों नदियां मिलती हैं. இங்கு 3 ஆறுகளும் ஒன்று சேருகிறது. गंगा भी, यमुना भी और கங்கையும் யமுனையும் மற்றும் दोनों के बीच में सरस्वती नदी भी. இரண்டுக்கு நடுவில் சரஸ்வதி ஆறும். जो दिखाई नहीं देती. எது வந்து தென்படுவதில்லை. क्या? गुप्त नदी है. குப்த
குப்தமான ஆறாகும். सरस्वती जगदम्बा சரஸ்வதி ஜெகதம்பா. कौन सी नदी? எந்த ஆறு? सरस्वती जगदम्बा சரஸ்வதி ஜெகதம்பா. यज्ञ के आदि में भी नहीं आई थी, யக்னத்தின் ஆரம்பத்திலும் வரவில்லை. बाद में आई जब 14 साल की उम्र थी பின்னால் தான் வந்தாங்க. எப்பொழுது அவங்களுக்கு 14 வயசு இருந்துச்சோ तब आई, அப்பொழுதுதான் வந்தாங்க. बाद में आई और सन 65-66 में पहले ही गुप्त हो गई। பின்னால் தான் வந்தாங்க மற்றும் 65-66ல வந்து ஃபர்ஸ்டே குப்தம் ஆயிட்டாங்க. हो गई ना? ஆயிட்டாங்க இல்லையா? ऐसे ही அதே போலவே தான் वो नदी जगदम्बा सरस्वती அந்த ஆறு ஜெகதம்பா சரஸ்வதி जिस कन्या में प्रवेश होती है எந்த கன்னிகையில் பிரவேசம் ஆகுறாங்களோ उस कन्या में एडवांस पार्टी में भी அந்த கன்னியால அட்வான்ஸ் பார்ட்டில கூட बीच में आती है, पहले पहले सरेंडर नहीं होती। நடுவுல வராங்க. முதலில் சரண்டர் ஆகுவதில்லை. सरेंडर होने का टाइम भी बता दिया। என்ன சரண்டர் ஆகுவதற்கான டைம் கூட சொல்லிட்டாரு. संत राशि चल रहा है வருடம் 83 நடந்து கொண்டிருக்கிறது. तो 13 होना चाहिए ना? அப்பொழுது உன்னுடையவளாக ஆக வேண்டும் இல்லையா? क्या என்ன 83 की अव्यक्तवाणी में बोला? 83 அவ்யக்தவாணில சொன்னாரு. तो कोई नदी है, எனவே ஏதோ ஒரு ஆறு இருக்கு, चैतन्य नदी, சைத்தன்யமான ஆறு, जो 83 तक बाप की नहीं बनी थी, सरेंडर नहीं हुई थी। யார் வந்து 83 வரை தந்தையினுடையவங்களாக ஆகவில்லை, சரண்டர் ஆகவில்லை. 83 के बाद 83-84 में 83க்கு பிறகு 84ல बाप की बन गई। தந்தையினுடையவங்களாக ஆகிட்டாங்க. 83 में 13 होना चाहिए ना? 83ல உன்னுடையவளாக ஆக வேண்டும் இல்லையா? अव्यक्तवाणी में बोला। அப்படி அவ்யக்தவாணில சொல்லப்பட்டிருக்கு. सवाल है 83 से पहले கேள்வி எழும்புகிறது என்னவென்றால் 83க்கு முன்னால कोई ब्रह्मा कुमारी बाप की नहीं बनी थी? எந்த ஒரு பிரம்மகுமாரியும் தந்தையினுடையவங்களாக ஆகவில்லையா? सरेंडर हुई थी कि नहीं हुई थी? சரண்டர் ஆகுனாங்களா இல்லையா? किसको है? ब्रह्मा बाबा को, ब्रह्मा कुमारी சரண்டர் ஆகுனாங்கன்னு சொன்னாங்க. அதற்கு பாபா கேக்குறாரு, யாருக்கு? பிரம்ம பாபாக்கு, कुमारियों को, कुमार का குமாரிகளுக்கு, दादी को। குமாரிகா தாதிக்கு. ब्रह्मा बाबा ने शरीर छोड़ दिया பிரம்ம பாபா வந்து உடலை விட்டுட்டாரு. तो दीदी दादियों को सरेंडर होने लगी। அப்பொழுது தீதி தாதிகளுக்கு சரண்டர் ஆகிய தொடங்கினார்கள். कोई ब्रह्मा कुमारी बाप को सरेंडर हुई थी? யாராவது பிரம்மகுமாரி தந்தைக்காக சரண்டர் ஆகி இருந்தாங்களா? अरे ब्रह्मा ने ही बाप को नहीं पहचाना அரே பிரம்மாவே வந்து தந்தையை தெரிஞ்சுக்கல அப்படின்னா तो ब्रह्मा कुमार कुमारियां बाप को पहचानेंगी? பிறகு பிரம்மகுமார் குமாரிகள் தந்தையை தெரிஞ்சுப்பாங்களா? वो पहचानती ही नहीं है। அவங்க தெரிஞ்சுப்பதே இல்ல. तो बाप को सरेंडर होने का तो सवाल पैदा ही नहीं होता। பிறகு தந்தைக்காக சமர்ப்பணம் ஆகுவதற்கான கேள்வி எழும்பவே இல்லை. इसलिए कहा எழும்பாது. 83 में 13 होना चाहिए। அதனால்தான் 83ல தேரா அதாவது உன்னுடையவளாக ஆக வேண்டும். माने कोई भी ब्रह्मा कुमारी 83 से पहले அதாவது எந்த ஒரு பிரம்மகுமாரியும் 83க்கு முன்னால் बाप को पहचान करके बाप की नहीं बनी थी। தந்தை தெரிந்து கொண்டு தந்தையினுடையவங்களாக ஆகவில்லை. कि वो बाप मनुष्य सृष्टि का प्रजापिता कौन है? என்னவென்றால் அந்த தந்தை மனித சிருஷ்டியினுடைய தந்தை பிரஜாபிதா யாரு? जिसका प्रत्यक्षता रूपी जन्म 76 में मनाया ब्रह्मा कुमारियों ने। யாருடைய பிரத்யக்ஷதா ஆண்டை பிரம்மகுமாரிகள் 76ல் கொண்டாடினார்கள். और बाद में एक समर्पण समारोह में ये भी बता दिया மற்றும் அதற்கு பிறகு ஒரு சமர்ப்பணம் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன்ல இது கூட சொல்லிட்டாரு. कुमारियों के समर्पण समारोह में குமாரிகளின்
சமர்ப்பணம் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன்ல कि ये अंतिम समर्पण समारोह नहीं है। இது கடைசியாக இருக்கக்கூடிய சமர்ப்பணம் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் இல்லை. अभी और भी समर्पण समारोह करना पड़ेगा। இப்பொழுது இன்னும் கூட சமர்ப்பணம் ஃபங்க்ஷன் செய்ய வேண்டியதாக இருக்கும். इसका मतलब இதனுடைய அர்த்தம் बेसिक में तो समर्पण हुई, लेकिन आगे चल के एडवांस में भी பேசிக்ல வந்து சமர்ப்பணம் ஆகினார்கள் தான், ஆனால் வருங்காலத்தில் அட்வான்ஸ்ல கூட समर्पण पत्र लिखना पड़ेगा। சமர்ப்பணம் கடிதத்தை எழுத வேண்டியதாக இருக்கும். क्या என்ன? सरेंडर होना पड़ेगा। சரண்டர் ஆக வேண்டியதாக இருக்கும். जो वाणी में बोल दिया क्या कि तुम बच्चे माने இதற்காக வாணியில் சொல்லிவிட்டார் என்னவென்றால், குழந்தைகளாகி நீங்கள், तुम बच्चे क्या करो, அப்படியானால் குழந்தைகளாகி நீங்கள் என்ன செய்யுங்க? जो संस्था का नाम है எது வந்து ब्रह्मा இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய பெயராக இருக்கு? कुमारी ईश्वरीय विश्वविद्यालय, பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். उसमें से ब्रह्मा कुमारी शब्द हटाकर அதுல இருந்து பிரம்மகுமாரி என்ற அந்த வார்த்தையை நீக்கிவிட்டு क्या करो, என்ன செய்யுங்க? नहीं பிரஜாபித்த பிரம்மகுமாரி அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு இல்ல, मुरली में बोला முரளியில் சொல்லப்பட்டிருக்கு. कि वो शब्द हटा दो என்னன்னா அந்த வார்த்தையை வந்து எடுத்துருங்க. जो ब्रह्मा कुमारियों ने अपनी संस्था का नाम रखा है। क्या रखा? எதை வந்து பிரம்மகுமாரிகள் தன்னுடைய நிறுவனத்தின் பெயராக வச்சிருக்காங்க? என்ன வச்சிருக்காங்க? प्रजापिता ब्रह्मा कुमारी शब्द हटाकर பிரஜாபிதா பிரம்மகுமாரி என்ற அந்த வார்த்தையை நீக்கிவிட்டு स्पिरिचुअल गॉडली यूनिवर्सिटी नाम रख दो। ஸ்பிரிச்சுவல் காட்லி யூனிவர்சிட்டி என்ற பெயரை வைங்க. माना आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय नाम रख दो। அப்படியானால் ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்ற அந்த பெயரை வைங்க. फिर सब सेंटर्स में लिखना पड़ेगा அதற்கு பிறகு அனைத்து சென்டர்ஸ்லயும் எழுத வேண்டியதாக இருக்கும், आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय। ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்று. तो इससे क्या साबित हुआ? எனவே இதன் மூலமாக என்ன நிறுவனம் ஆகியது? क्या साबित हुआ? என்ன நிறுவனம் ஆகியது? ये जो दूसरा ब्राह्मणों का संगठन स्थापन हुआ था, இது எந்த இரண்டாவது பிராமணர்களின் சங்கடன் வந்து ஸ்தாபனை ஆகியதோ, जिसके विघटन की सूचना இதனுடைய அழிவினுடைய தகவல் सन 76 वाली வருடம் 76 66 में ही कर दी गई थी। 66 வந்து செய்யப்பட்டது. उसका भी टोटल विनाश होना है, அதற்கும் வந்து முற்றிலும் அழிவு ஏற்படணும். इसलिए कहा அதனால்தான் சொன்னார், इन धर्मगुरुओं का भी उद्धार मैं करता हूँ। என்னவென்றால் இந்த தர்ம குருக்களின் கடை தேற்றுதலும் நான் தான் செய்கிறேன். दूसरे धर्म वाले जो हैं மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் யார் இருக்காங்களோ उनका उद्धार कौन करेगा? அவங்களை யார் கடை தேற்றுவாங்க? हैं? एक ही बाप है, ஒரே ஒரு தந்தை தான் இருக்காரு. सभी धर्म वालों का उद्धार करेगा। அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களையும் கடை தேற்றுவாரு. लेकिन पहले ஆனால் முதலில் चंद्रवंशी ब्रह्मा कुमार कुमारियों का उद्धार करेगा சந்திரவம்சி பிரம்மகுமார் குமாரிகளின் கடை தேற்றுதலை செய்வாரா, या दूसरे धर्म वालों का करेगा? இல்லையானால் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களின் செய்வாரா? हैं? चंद्रवंशी ब्रह्मा कुमार कुमारियों का उद्धार करेगा। சந்திரவம்சி பிரம்மகுமார் குமாரிகளின் கடை தேற்றுதலை செய்வார். तो எனவே बाप को पहचानेंगी तब उद्धार होगा, தந்தையை தெரிந்து கொள்வார்கள், அப்பொழுதுதான் கடை தேற்றுதல் ஏற்படுமா? बिना पहचाने उद्धार हो जाएगा। இல்லையானால் தெரிஞ்சுக்காமலே கடை தேற்ற முடியுமா? पहचानेंगी, याद करेंगी, தெரிந்து கொள்வார்கள், நினைவு செய்வார்கள்,
तब उद्धार होगा। அப்பொழுதுதான் கடை தேற்றுதல் ஏற்படும். तो बताया எனவே சொல்லியிருக்கிறார் कि ये दूसरी निशानी है இது இரண்டாவது அடையாளமாகும். कि तुम उद्धार करता नहीं हो देहधारी धर्मगुरुओं। என்னவென்றால் தேகதாரி தர்ம குருக்கள் நீங்கள் கடை தேற்றுதலை செய்யக்கூடியவர்கள் இல்லை. जो कहते हो कि गंगा पतित पावनी, இதற்காக சொல்றீங்க இல்லையா கங்கை வந்து பதித்த பாவனி ஆகும். जब गंगा पतित पावनी है तो तुम पतित पावन हो या गंगा पतित पावन है? எனவே கங்கை வந்து பதித்த பாவனியாக இருக்கு அப்படின்னா நீங்க பதிதர்களை பாவனம் செய்யக்கூடியவர்களா இல்லையானால் கங்கையா? दो बातें या एक बात कहो, कौन पतित पावन है? இரண்டு விஷயங்களா இல்லையானால் ஒரு விஷயத்தை சொல்லுங்க, யார் பதித்த பாவனி? गंगा पतित पावनी है अगर ये कहते हो ஒருவேளை கங்கை தான் பதிதர்களை பாவனம் செய்யக்கூடாது என்று சொன்னீர்கள் அப்படின்னா तो गंगा में तुम स्नान करने जाते हो कि नहीं? பிறகு கங்கையில் நீங்கள் நீராடுவதற்காக செல்றீங்களா இல்லையா? गंगा भी सागर में मिल जाती ओहो, सागर की बात बाद में। सागर में जाने से पहले ही स्नान करने கடல்னு சொல்றாங்க, அதற்கு பாபா சொல்றாரு கடலினுடைய விஷயம் தனி, அப்புறமா जाते हो या नहीं जाते हो? கடலில் நீராடுவதற்கு முன்னால் ஆற்றில் செல்றீங்களா இல்லையா? के मेले में கும்பனுடைய அந்த जाते हो ना? திருவிழாவில் செல்றீங்க இல்லையா? जब तुम गंगा में स्नान करने जाते हो पतित से पावन बनने के लिए, எப்பொழுது நீங்கள் கங்கையில் பதித்திலிருந்து பாவனம் ஆகுவதற்காக நீராடுவதற்கு செல்றீங்க, अपना उद्धार करने के लिए, तो தன்னுடைய கடை தேற்றுதலை ஏற்படுவதற்காக, तुम्हारा उद्धार हुआ या नहीं हुआ? नहीं हुआ तो அப்போ तुम உங்களுடைய கடை தேற்றப்பட்டதா இல்லையா? अपन को कैसे कहते हो हम सदगुरु हैं? ஆகவில்லை என்றால் பிறகு நீங்கள் உங்களை எப்படி சத்குரு என்று சொல்றீங்க? हम सारी दुनिया का उद्धार करने वाले हैं। நாங்க முழு உலகத்தையும் கடை தேற்றக்கூடியவர்கள் என்று, जगत उद्धार करने वाले जगत गुरु हैं। உலகத்தை உத்தாரம் செய்யக்கூடிய ஜகத்குரு ஆவோம் என்று. तो ये दूसरी बात। எனவே இது இரண்டாவது விஷயம். क्या ये नहीं जाते हैं गंगा में स्नान करने? जाते என்ன, இவர்கள் வந்து கங்கையில் நீராடுவதற்காக செல்வதில்லையா என்ன? तो हैं, செல்கிறார்கள் தான், ये भी जाते हैं। இவர்களும் செல்றாங்க, तुमको ले जाते हैं, खुद भी जाते हैं। உங்களையும் அழைத்து செல்றாங்க, தானும் செல்றாங்க. क्या करने जाते हैं? என்ன செய்வதற்காக செல்றாங்க? गंगा में स्नान करने जाते हैं। கங்கையில் நீராடுவதற்காக செல்கிறார்கள். ज्ञान गंगाएं जो हैं ஞான கங்கை யார் இருக்காங்க? आधार मूर्तों में नहीं है ज्ञान सुनाने वाली ஆதார மூர்த்தில ஞானத்தை சொல்லக்கூடியவங்க இல்லையா என்ன? है ना? जैसे बोला अव्यक्त இருக்காங்க இல்லையா? எப்படி வந்து அவ்யக்தவாணியில சொல்லிருக்காரு में के मनोहर दादी என்னன்னா மனோகர் தாதி असली यज्ञ की हिस्ट्री सुनाती है। உண்மையான யக்னத்தினுடைய வரலாற்றை அவங்க சொல்வாங்க. कौन दादी? எந்த தாதி? मनोहर दादी। மனோகர் தாதி. इसका मतलब और दूसरी ब्रह्मा कुमारियां? இதனுடைய அர்த்தம் என்னன்னா மற்ற பிரம்மகுமாரிகள் असली हिस्ट्री सुनाती हैं உண்மையான வரலாற்றை சொல்றாங்களா या झूठी हिस्ट्री सुनाती हैं? இல்லையானால் பொய்யான ஹிஸ்டரி சொல்றாங்களா? झूठी हिस्ट्री सुनाती है। பொய்யான ஹிஸ்டரி தான் சொல்றாங்க. जो असली हिस्ट्री सुनाने वाली मनोहर दादी है யார் உண்மையான ஹிஸ்டரியை சொல்லக்கூடிய மனோகர் தாதி இருக்காங்களோ उसको कोई जोन का इंचार्ज नहीं बनाया गया। அவங்களை வந்து எந்த ஒரு ஜோனுடைய இன்சார்ஜாக ஆக்கவில்லை. क्या? कोई सेंटर का भी इंचार्ज नहीं बनाया गया। எந்த ஒரு சென்டர்னுடைய இன்சார்ஜாகவும் ஆக்கவில்லை. तो ज्ञान गंगा कौन हुई? எனவே ஞான கங்கை யார் ஆகுனாங்க? मनोहर दादी हुई। असली ज्ञान जल पिलाने वाली மனோகர் தாதி ஆகுனாங்களா? உண்மையான ஞான தண்ணீரை குடிக்க வைக்கக்கூடியவங்க. या
नकली ज्ञान सुनाने वाली। இல்லையானால் பொய்யான ஞானத்தை சொல்லக்கூடியவங்களா? भले मनोहर दादी ने शरीर छोड़ दिया, लेकिन पता तो लग गया பலே வந்து மனோகர் தாதி கூட உடலை விட்டுட்டாங்க, ஆனால் இது தெரிய வந்துச்சு இல்லையா? कि तथाकथित ब्रह्मा कुमार कुमारियों में भी என்னன்னா सही பெயருக்காக இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகளில் ज्ञान सुनाने वाली உண்மையான ஞானத்தை சொல்லக்கூடியவங்க मनोहर दादी जैसी कुमारियां भी थी, மனோகர் தாதி போல குமாரிகளும் இருந்தாங்க, माताएं भी थी, மாதாக்களும் இருந்தாங்க, अभी भी हैं। மற்றும் இப்பொழுதும் இருக்காங்க। जब वो ज्ञान सुनाती हैं तो उनका ज्ञान सुनने के लिए वो गुरु लोग सबको ले जाते हैं। எப்பொழுது அவர்கள் ஞானத்தை சொல்றாங்களோ அப்பொழுது அந்த ஞானத்தை கேட்பதற்காக குருக்கள் வந்து அனைவரையும் அழைத்து செல்றாங்க। तो देखो, எனவே பாருங்க, पतित पावनी गंगा हुई या पतित पावन बाप है? பதித்த பாவனி கங்கை ஆகுனாங்களா இல்லையானால் பதித்த பாவன் தந்தை ஆகினாரா? तो तुम बच्चे समझ गए ना எனவே குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இல்லையா? कि बात पतित पावन है या ज्ञान गंगाएं पतित पावनी है? என்னவென்றால் தந்தை பதித்த பாவனா இல்லையானால் ஞான கங்கை வந்து பதித்த பாவனியா? तो अभी तुम समझ गए। எனவே இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்। अभी उनके तो फॉलोअर्स बहुत हैं। இப்பொழுது அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க। किनके? उन गुरुओं के तो फॉलोअर्स யாருடைய? அந்த குருக்களின் ஃபாலோவர்ஸ் बहुत हैं। நிறைய பேர் இருக்காங்க। उनकी तो बादशाही है एकदम। அவங்களுடையது வந்து முற்றிலும் ராஜாங்கம் தான் இருக்கு। क्या? என்ன? उनकी बादशाही है एकदम, सारी बादशाही है एकदम। அவங்களது வந்து ஒரேடியாக பாதசாஹி இருக்கு। अभी वो बादशाही छोड़ देंगे। ராஜாங்கம் இருக்கு, இப்பொழுது அந்த ராஜாங்கத்தை அவங்க விட்டுருவாங்க। क्या करेंगे? என்ன செய்வாங்க? ऐसा समय अब जल्दी आने वाला है कि இப்படிப்பட்ட நேரம் இப்பொழுது விரைவில் வரவிருக்கு। वो देहधारी धर्मगुरु என்னவென்றால் அந்த தேகதாரி தர்ம குருக்கள் अपनी बादशाही छोड़ देंगे। தன்னுடைய ராஜாங்கத்தை விட்டுருவாங்க। अब कब से छोड़ेंगे? எப்ப விடுவாங்கன்னு கேக்குறாங்க। अभी तो बताया, उनको समझाने तुम क्यों नहीं जाते हो? இப்பொழுதுதானே சொன்னாங்க, அவங்களை புரிய வைப்பதற்கு நீங்க ஏன் செல்வதில்லை? हैं? तुम दुनिया वालों को क्यों सुनाते हो? நீங்க ஏன் உலகத்தினருக்கு சொல்றீங்க? उन देहधारी धर्मगुरुओं को क्यों नहीं जाके समझाते? அந்த தேகதாரி தர்ம குருக்களுக்கு சென்று விட்டு ஏன் புரிய வைப்பதில்லை? हैं? நாங்க புரிய வைக்கிறோம், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வதில்லைன்னு சொல்றாங்க। रुको, பொறுங்க, शिव बाप महाशिवरात्रि में जब தந்தை மகாசிவராத்திரியில் घोर अज्ञान की अंधकार की रात्रि होगी, எப்பொழுது மிகவும் இருள் சூழ்ந்த இரவாக இருக்குமோ, बेसिक ब्राह्मणों में भी, एडवांस ब्राह्मणों में भी, दुनिया பேசிக் பிராமன்ல கூட, அட்வான்ஸ் பிராமணர்களில் மற்றும் உலகத்திலும் वालों में भी उस समय बाप प्रत्यक्ष होगा। அந்த நேரத்தில் தந்தை பிரத்யட்சமாகுவாரு। बड़े से बड़ा बाम्ब क्या बताया? பெரியதிலும் பெரிய பாம்ப் என்னன்னு சொல்லிருக்காரு? बाप की प्रत्यक्षता का बम जब फटेगा தந்தையினுடைய பிரத்யக்ஷதாவின் பாம்ப் எப்பொழுது அது வெடிக்குமோ, तो बाप अव्यक्त स्टेज में प्रत्यक्ष होगा அப்பொழுது தந்தை வந்து அவ்யக்தமான ஸ்டேஜ்ல பிரத்யட்சமாகுவாரா या साकारी स्टेज में होगा? இல்லையானால்
ಸಾಕಾರ ಸ್ಟೇಜ್ல ಆಗುವಾರಾ? अव्यक्त स्टेज में ಅವ್ಯಕ್ತ ಸ್ಟೇಜ್ல जैसे धर्म पिताएं दिखाए गए हैं, எப்படி வந்து தர்ம பிதாக்களே காமிக்கப்பட்டிருக்கு. बुद्ध का चित्र देखो, चेहरा देखो, புத்தனுடைய படத்தை பாருங்கள், முகத்தை பாருங்க. क्राइस्ट का चित्र देखो, चेहरा देखो, கிரைஸ்டனுடைய படத்தை பாருங்கள், முகத்தை பாருங்கள். गुरु नानक का चित्र देखो, चेहरा देखो, குரு நானக்னுடைய படத்தை பாருங்கள், முகத்தை பாருங்க. क्या झलकता है? என்ன தெரியுது? निराकार आत्मा दिखाई देती है या देहभान दिखाई देता है? நிராகார ஆத்மா தெரிகிறதா இல்லையானால் தேகபானம் தெரிகிறதா? निराकारी आत्मा दिखाई देती है। ऐसा बाप जब निराकारी स्टेज में प्रत्यक्ष होगा, நிராகார ஆத்மா தென்படுகிறது. எனவே எப்பொழுது தந்தை இப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல பிரத்யக்ஷம் ஆகுவாரோ, जिस बाप को आज भी शिव के मंदिरों में எந்த தந்தையை வந்து இன்றும் கூட சிவனுடைய கோவிலில் लिंग के रूप में पूजा जाता है, லிங்கத்தினுடைய ரூபத்தில் பூஜிக்கப்படுகிறது, जिस लिंग रूप साकार शरीर को எந்த லிங்க ரூபம் சாக்கார உடலை अपने इंद्रियों का भान ही नहीं रहेगा, தன்னுடைய இந்திரியங்களுடைய உணர்வே இருக்காது, इतनी गहरी निरंतर याद होगी। இவ்வளவு ஆழமான நிரந்தரமான நினைவு இருக்கும். इसलिए लिंग को इंद्रियां दिखाई नहीं जाती। அதனால்தான் லிங்கத்திற்கு இந்திரியங்கள் வந்து காமிக்கப்படுவதில்லை. ऐसी जब अव्यक्त स्टेज में बाप प्रत्यक्ष होगा, இப்படிப்பட்ட அவ்யக்தமான ஸ்டேஜ்ல எப்பொழுது தந்தை பிரத்யக்ஷமாகுவாரோ, तो उसकी निशानी बताई। याद है क्या निशानी बताई? அப்பொழுது அதனுடைய அடையாளம் சொல்லிருக்காரு. ஞாபகம் இருக்கா என்ன அடையாளம் சொல்லிருக்காருன்னு? भूल गए? மறந்துட்டீங்களா? हाँ, जो इन आँखों से देखे, யார் வந்து இந்த கண்களால பாக்குறாங்களோ, जो इन कानों से दो शब्द भी सुने, யார் இந்த காது மூலமாக 2 வார்த்தை கூட கேட்டாலும், उसके मुख से दिल और दिमाग और मुख அவங்களுடைய வாயிலிருந்து மனம், புத்தி மற்றும் வாயிலிருந்து तीनों से निकले, 3 மூலமாகவும் வெளியே வரும், मेरा बाप आ गया। என்னுடைய தந்தை வந்துட்டாரு. ब्रह्मा कुमारियों का नहीं, सिर्फ வெறும் பிரம்மகுமாரிகளின் கிடையாது, इस्लामी बौद्धियों क्रिश्चियंस का, चंद्रवंशियों का नहीं, இஸ்லாமிய பௌத்திகள் கிறிஸ்டியன்ஸ் சந்திரவம்சியினுடையது கிடையாது. मेरा बाप आ गया। என்னுடைய தந்தை வந்துட்டாரு. ऐसा अनुभव இப்படி அனுபவமாகும். तो दो शब्द सुनाएगा, क्या? எனவே 2 வார்த்தை சொல்வாரு. दो शब्दों में इतनी ताकत होगी அந்த 2 வார்த்தைகளில் இவ்வளவு பலம் இருக்கும் कि सुनने वाला सुनते ही 1 सेकंड में चेंज होगा या नहीं होगा? என்னவென்றால் கேட்கக்கூடியவங்க கேட்ட உடனே 1 செகண்ட்ல சேஞ்ச் ஆகுவாங்களா இல்லையா? कौन सी ताकत, कौन सी ताकत चेंज करेगी? எந்த சக்தி வந்து சேஞ்ச் பண்ணும்? वो माता कहती है कि हम तो इतना सुनाते हैं, वो सुनती नहीं, कान बंद कर लेती हैं। அந்த மாதா சொல்றாங்கன்னு பாபா சொல்றாரு. அந்த மாதா சொல்றாங்க நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, காது மூடிக்கிறாங்க, हमारा मुंह नहीं देखना चाहती, எங்களுடைய முகத்தை பார்க்கணும் என்று விரும்புவதில்லை, ऐसे कर देती है। இப்படி பண்றாங்க. उसका कारण क्या? அதனுடைய காரணம் என்ன? वो बाप जो अव्यक्त स्टेज में प्रत्यक्ष होगा, அந்த தந்தை யார் அவ்யக்த ஸ்டேஜ்ல பிரத்யக்ஷம் ஆகுவாரோ, उसके 2 शब्द सुनने से उसको அவங்களுடைய 2 வார்த்தை கேட்கும் காரணத்தால், आंख से देखने मात्र से கண்களால் பார்க்கும் காரணத்தால் मनुष्य आत्माएं चेंज हो जाएंगी। மனித ஆத்மாக்கள் சேஞ்ச் ஆகுவாங்க. वीडियो में देखने से या रियल देखने से बाबा? वीडियो में देखने से या रियल देखने क्या क्या? அவங்க கேக்குறாங்க வீடியோல பார்ப்பதால இல்லையானால் ஆடியோல பார்த்தால்?
वीडियो में देखने से या रियल देखने से? वीडियो जड़ है या सन्मुख है? வீடியோ வந்து ஜடமானதா இல்லையானால் நிர்முகமாக இருக்கா? है? जोड़ी तो भक्ति मार्ग में जड़ को देखते आए या चैतन्य को देखा? எனவே பக்தி மார்க்கத்தில் ஜடமானதை பார்த்து வந்திருக்கீங்களா இல்லையானால் சைத்தன்யமானதை பார்த்தீர்களா? जोड़ को देखा है? जोड़ को देखा ज्ञान मार्ग में क्या कहते हैं? चैतन्य ஜடமானதை தான் பார்த்தோம் என்று சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, பிறகு ஞான மார்க்கத்தில் என்ன சொல்றாங்க? फर्स्ट क्लास मुरली, सेकंड क्लास मुरली, थर्ड क्लास मुरली कौन सी? ஃபர்ஸ்ட் கிளாஸ் முரளி, செகண்ட் கிளாஸ் முரளி, தேர்ட் கிளாஸ் முரளி என்னவாகும்? है? चैतन्य के मुख से सुना तो फर्स्ट क्लास मुरली, சைத்தன்யமானதின் மூலமாக கேட்டால் பிறகு அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் முரளி. ऐसे ही चैतन्य बाप भगवान அதே போலவேதான் சைத்தன்யமான தந்தை பகவான் शिवरात्रि पर जब प्रत्यक्ष होगा, சிவராத்திரியில் எப்பொழுது பிரத்யக்ஷமாகிறாரோ, प्रत्यक्षता बम फटेगा, பிரத்யக்ஷதாவின் பாம்பு வந்து வெடிக்குமோ, तो उस समय जो बाप अव्यक्त स्टेज में प्रत्यक्ष होगा, அந்த நேரத்தில் எந்த தந்தை அவ்யக்தமான ஸ்டேஜ்ல பிரத்யக்ஷமாகுவாரோ, उसमें कौन सी शक्ति होगी जो दो शब्द सुनाएगा? அதுல வந்து என்ன சக்தி இருக்கும்? என்னன்னா ரெண்டு வார்த்தை சொன்னாலும் और धक से चेंज हो जाएंगे। மற்றும் ஒரேடியாக மாறி விடுவார்கள். जो देखेगा इन आँखों से யார் இந்த கண்கள் மூலமாக பார்ப்பார்களோ चेंज हो जाएगा। மாறி விடுவாங்க. जो दो शब्द भी इन कानों से सुनेगा, யார் ரெண்டு வார்த்தை கூட இந்த காதின் மூலமாக கேக்குறாங்க, लंबे चौड़े भाषण की दरकार ही नहीं। மிகவும் நீளமான சொற்பொழிவுக்கான அவசியமே இல்லை. अभी तो 5-5, 6-6 घंटे की मुरली सुनते हैं। இப்பொழுது வந்து 5-6 மணி நேரத்தினுடைய முரளி கேக்குறாங்க. क्या यहाँ सुनते हैं और वहाँ? बाबा ये कब होगा? 18 என்ன இங்க கேக்குறாங்க மற்றும் அங்க அவங்க கேக்குறாங்க, பாபா இது எப்போ நடக்கும்? होगा कब होगा? कब होगा भाई? जब तुम बच्चों की अव्यक्त स्टेज बनेगी तब होगा, या देह के धर्मों में लगे रहेंगे तब होगा? எப்பொழுது உங்களுடைய அவ்யக்தமான நிலை உருவாகுகிறதோ அப்பொழுது ஆகுமா, இல்லையானால் தேகத்தின் தர்மத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்பொழுது ஆகுமா? देह की परवरिश में लगे रहेंगे तब होगा, தேகத்தின் ஈடுபாடில் தேகத்தின் பராமரிப்பில் ஈடுபட்டிருக்கீங்க அப்பொழுது ஏற்படுமா, या आत्मा की स्थिरता में लगे रहेंगे तब होगा? இல்லையானால் ஆத்மாவினுடைய நிலையில் நிலைஞ்சிருப்பீங்க அப்படி அப்போ ஏற்படுமா? है? दुनिया की बड़े से बड़ी पावर क्या है? உலகத்தின் பெரியதிலும் பெரிய பவர் என்னவாகும்? आत्मा की स्थिति भी तब बनती है। ஆத்மீக ஸ்திதியும் அப்பொழுதுதான் உருவாகுகிறது. पवित्र बनो, योगी बनो। தூய்மையாகுங்க, யோகி ஆகுங்க. पवित्र जितना बनेंगे எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையாகுவீர்களோ ऑटोमेटिक योगी बनेंगे। அப்பொழுது தானாகவே யோகி ஆகுவீங்க. दुनिया की बड़े से बड़ी पावर है जिससे दुनिया के सारे अच्छे से अच्छे और बुरे உலகத்தின் பெரியதிலும் பெரிய பவர், இதன் மூலமாக எல்லா நல்லதிலும் நல்ல செயல்கள் மற்றும் से बुरे कर्म होते हैं, கெட்டதிலும் கெட்ட செயல் நடக்கிறதோ वो है प्योरिटी। அது வந்து பியூரிட்டி, தூய்மையாகும். जालंधर जैसा भयंकर राक्षस ஜாலந்தர் போன்ற பயங்கர கொடூரமான அசுரன் भगवान और भगवान कहे जाने वाले बाप के परिवार से हारता नहीं है। பகவான் மற்றும் பகவான் சொல்லப்படக்கூடிய தந்தையின் குடும்பத்தோடு அவன் தோல்வி அடைவதில்லை. क्या जालंधर परिवार से नहीं हारता, என்ன ஜாலந்தர் குடும்பத்தோடு தோல்வி அடைவதில்லை. भगवान भी उसे नहीं हरा पाता। பகவானால் கூட அவனை வந்து தோற்க வைக்க முடியவில்லை. क्या कारण बनता है? அதனுடைய காரணம் என்னவாகுகிறது? है
जो सत्य को धारण करने वाली யாரு அந்த உண்மையை வந்து தாரணை செய்யக்கூடிய सती साध्वी वृंदा है, சதி சாத்வி விரந்தா இருக்காங்களோ, जिसमें पवित्रता का तेज है। யாருல வந்து தூய்மையினுடைய தேஜ் இருக்கு। क्या? एक ही जालंधर में बुद्धि लगी रहती है, ஒரே ஒரு ஜாலந்தர்ல தான் புத்தி ஈடுபட்டு இருக்கு, दूसरे किसी में बुद्धि नहीं जाती। வேற யாருலயுமே புத்தி வந்து செல்வதில்லை। एक का सत्य धारण करती है। ஒரே ஒருத்தனுடைய சத்து தாரணை செய்யறாங்க। क्या? एक का सत्य धारण करती है तो वो सती कही जाती है। ஒருத்தருடைய சத்தை தான் வந்து தாரணை செய்யறாங்க, அதனால்தான் அவங்களை வந்து சத்தி என்று சொல்லப்படுகிறது। सती माने पवित्र या अपवित्र? சத்தி அப்படியானால் தூய்மையா இல்லையானால் தூய்மையற்றவர்களா? वो पवित्रता की ये पावर है அந்த தூய்மையினுடைய இந்த பவர் இருக்கு कि भगवान और भगवान का पूरा परिवार भी आ जाए என்னன்னா பகவான் மற்றும் பகவானுடைய முழு குடும்பமும் வந்து விட்டாலும் तो भी जालंधर जैसे राक्षस का भी बाल बांका नहीं होता। அப்பொழுது ஜாலந்தர் போன்ற இருக்கக்கூடிய ராட்சஸ் கூட வந்து எதுவுமே நடப்பதில்லை। पवित्रता ऐसी बड़ी पावर है தூய்மை இப்படிப்பட்ட பெரிய பவர் ஆகும், जो अच्छे से अच्छे और बुरे से बुरे, எது வந்து நல்லதிலும் நல்ல மற்றும் கெட்டதிலும் கெட்ட, बड़े से बड़े कार्य को संपन्न कर देती है। பெரியதிலும் பெரிய செயலை வந்து அது சம்பன்னமாக்குகிறது। ஓம் சாந்தி।